நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா co-presented by Sunland Refined Sunflower Oil. போதும் போதும் போதும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு சைடில் கையே தட்டல, ஒரு சைடில் பயங்கரமாக கை தட்டுறாங்க. இது என்ன மாதிரி டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்போ, இந்த ஃப்ளோருக்கு நான் வர்றதுக்கு முன்னால் டைரக்ஷன் டீம்கிட்ட நான் ஒரு கவிதையாக என்னமோ படிக்கணும் அப்படின்னு சொன்னார்னாங்க. அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் தானே? இந்த இனிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ஈடுபாடு காட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற கோபிநாத்தின் சுந்தர முகத்தில் சூரிய சுடராய் ஒளிரும் கண் விழி கருமணிகள். அப்பா, எதிரில் நிற்பவரின் முகத்திலாடும் உணர்ச்சி கோடுகளை வைத்து அவரின் உள்ளத்தை அளந்து அறிந்திடும் ஆற்றலை மிகவும் ரசிப்பது உண்டு. கோபிநாத் கேட்கும் கேள்விகள் வில்லம்பு வேகத்தில் வெடுக்கும் வினாக்கணைகள், அவர் கூறும் விளக்கங்களை நேசிப்பது உண்டு. ஆலயத்தின் உள்ளே மூலவராக அந்தோணியும் உலாவரும் உற்சவராக கோபிநாத்தும் இணைந்து நடத்துவதால் நீயா நானா நிகழ்வுகள் கோவில் திருவிழாக்கள் போல மனதில் மகிழ்ச்சியை குடியேற்றுகிறது. கோபிநாத் எனும் பெயர் கோபுர அழகு கொண்டது என்றாலும் கொஞ்சு தமிழ் பெயராக இருந்திருந்தால் துள்ளும் புறவி போல உள்ளம் குதித்தாடி மகிழ்ந்திருக்கும். பல நிலை பருவ மனிதர்களின் நிறை குறைகளை நிறுத்து பார்க்கும் துலா கோளாக நிலை கொண்டதை மறக்க இயலாது. ஆடவர் பெண்டீர் ஆகிய தமிழர்கள் எல்லா வகை உணர்வுகளையும் வெளிப்படுத்திய பின் வெள்ளை மனதோடும் கொள்ளை அறிவோடும் அந்த அரங்கத்திலிருந்து பிரிந்து சென்றிருப்பார்கள். அவர்கள் இரண்டவரை எழுச்சி கொண்ட மனிதர்களாகவே விளங்க வேண்டும். நீயா நானாவை தவிர விஜய் டிவியில் வேறு பல நிகழ்வுகளிலும் பல்வேறு பரிமாணங்களில் கோபிநாத் தன் அறிவு தெளிவை, திறனை, ஆற்றலை தமிழர்கள் உயர்வுக்காக பயன்படுத்தி நிறைவு கொள்வது பாராட்டத்தக்கதாகும். முடியலையா? என்ன இருக்கா? ஒன்றை சார்ந்திருப்பதுதான் இயற்கையின் இயக்கம், சாராத நிலை கொண்டது ஒளி ஒன்றுதான் என்றார் மாமேதை ஐன்ஸ்டீன். அந்த ஒளி போல கோபிநாத்தும் ஒளிச்சுடலில் மிளிரும் மணிகள் போல நீயானான நிகழ்வுகளும் நெஞ்சை அள்ளுகிறது என்பதால் அவரை வாழ்த்துவது நமது கடமையாகிறது. இந்த கண்ணனின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி கோபிநாத் அவர்களிடம் நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலாக இந்த ஷோவே இதான், புகழ்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த ஷோ. புகழ்ங்கிறது இங்கே ஒரு மரபு தான். புலவர்கள் மன்னர்களிடம் பாடி பரிசல் பெற்று செல்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய துறை போல் நமக்கு நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கோம். ஒருத்தர் சொல்கிறது போகிறது எல்லா இடங்கள்லையும் புகழ்ச்சிங்கிறது இருக்குது. புகழுதலுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. இப்போ பேசினார் பாருங்க, அது பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபூ தான் மைக் ஒர்க் தான் செக் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த விஜய் டிவி கூட விஜய் டிவி அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த ஒரு ஸ்பஷ்டமாக அதை முயற்சி பண்ணுறது அப்படின்னு. ஆனால் என்னன்னா, நிறைய பேர் இது மாதிரி பாராட்டி இந்த மாதிரியான ஒரு நடையோடு அனுப்புகிறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் சந்தோஷப்படுத்துது. நம்ம மேலே இவ்வளோ பேருக்கு பாசம் இருக்குது, நம்மளை ஒரு முக்கியமானவங்களாம் நினைக்கிறாங்கலாம். ஹாப்பியாக இருந்தாலும் என்னுடைய பார்வைக்கோ அல்லது டைரக்டரோட பார்வைக்கோ இந்த மாதிரி லெட்டர்ஸை இப்போ இருக்க ஜெனரேஷன் பசங்க கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா காரணம், இதன் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இப்போ இல்லை. அவங்க இதை முகஸ்துதியாக பார்க்குறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். நீங்கள் இந்த ஷோ பண்ணீங்க, இது நல்லா இருந்துச்சு, இதில் ஒர்த்து இருந்துச்சு, இது சரியில்லை, இந்த இடத்துல நீங்கள் ஒழுங்காக அப்படி பண்ணுங்கள், இந்த ஷோ ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு டிரெக்டாக கன்வே ஆகிறத இப்போ இருக்க ஜெனரேஷன் பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்லும்போது சுந்தரமுகத்தில் சூரிய சுடராய் ஒளிரும் அப்படின்னு நீங்கள் சொல்லல, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படிலாம் இல்லாமலாம் இருக்காது, அந்த போங்காட்டம்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன், இப்போ எங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எங்கள் டீம், சின்ன பசங்க, அந்த யங் டீம், ஃபாஸ்ட் டீம் என்ன சொல்கிறேன்னா, கோபிநாத் அவர்களுக்கு இந்த ஷோ நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை அப்படின்னா அந்த லெட்டர் நம்ம கைக்கு வருது. இல்லைன்னா அந்த லெட்டர் அவங்களே வச்சுட்டே போயிடுறேன். நீங்கள் ஐன்ஸ்டீன்லாம் கோட் பண்ணீங்கன்னா ஏரியாவுக்குள்ளே நாட்டால் விடுன்றாங்க. ஆனால் இந்த லெட்டர் நீங்கள் படிக்கிறப்ப உங்கள்கிட்ட இருந்த ஒரிஜினாலிட்டி ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலாக இந்த லெட்டர் படிச்சுட்டு தான் உங்களை ஷோக்கே கூப்பிட்டாங்க, அது ஒரு விஷயம். டீம் எல்லாத்தையும் படிச்சிருது. ஆனால் பட் யங்கர் ஜென்ரேஷன் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நேராக சொல்லுவதை நேராக அழகுற சொல்லுகிறேன் என்ற பேரில் ஒருத்தரை வலிந்து புகழாதேன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் புகழுதல் கூச்சமாக இருக்குன்னு ஒரு தரப்பு, புகழுதல் அவசியம், அது இல்லை எனக்கு சங்கடம் இல்லைன்னு சொல்கிறது இரு தரப்பு ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்காங்க. திஸ் இஸ் த ஷோ.
இது மாதிரி இந்த அலங்காரமாக இப்ப இருக்க ஜெனரேஷன் அல்லது இப்ப இருக்க சொசைட்டி நீங்க பார்த்த வரைக்கும் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி புகழ்றானுங்க? இப்போ நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டோம்னா சார், உடனே பார்த்து ஒரு 2 நிமிஷம் பார்ப்பாங்க, இப்படி பார்த்துட்டு கலக்கு கலக்கு. புகழுதலுக்காக இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் என்ன வேர்ட் யூஸ் பண்றாங்க? கலோக்கியெல்லாம் மச்சி நீ சூப்பர் மச்சி, உன்னை மிஞ்சறதுக்கு யாருமே இல்ல, நீ தான் டாப், நீ அப்படியே டாப் கியர்ல போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. மிஞ்சிறதுக்கு ஆளே இல்ல. ஓகே, வேற சார் நீங்க இன்னைக்கு போட்டுக்கிற ஷூ சூப்பரா இருக்கு சார் அப்படின்ட்டு மேனேஜரை பார்த்து வாலண்டரியா போய் சொல்றது. ஓகே, உங்களால் மட்டும்தான் முடியாது மாதிரி. உங்களால் மட்டும் தான் சார் முடியுங்கிற மாதிரி. ஓகே. புகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வாரி. முதல்ல புகழ்றதுக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை சான்ஸே இல்லை, கலக்கிட்டேன், இது ஃபஸ்ட்டு. இதே இது கோயம்புத்தூர் பக்கம் போனீங்க அப்படின்னா, மச்சி பட்டம் போடுற, அருமையாக பண்ணுற, இப்படி. இதே இது சவுத் சைடு போனீங்கன்னா அடி பின்னிட்ட. ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லாங்கு வச்சிருக்காங்க. ரைட் தான். எஸ், வேற சார் நான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலா சொல்றது வந்து மேம் இன்னைக்கு செம்மையா இருக்கீங்க மேம், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் அப்படி சொல்லுவாங்க. யுவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் சூப்பர் மேம். இத பசங்க சொல்றாங்களா அப்படிலாம்? திஸ் அண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் சே. என்னோட ஃபீட்பேக்லயே என் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, மேம் யுவர் ஸ்மைல் இஸ் சார்மிங், ஐ லவ் யுவர் ஸ்மைல் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒருத்தர் ரொம்ப நல்லவன் சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய புகழ்ச்சியாகவே இப்போ நம்ம ஆஃபீஸ்லலாம் பார்க்குறோம். நீ நல்லவன்டான்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது கண்டிப்பாக புகழணுன்றது தோணாதான் அது சொல்லுவாங்க. ஓ, ரொம்ப நல்லவன் சொல்றது நல்லவன்றது வடிவேல் டோன்ல வந்து காமெடி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாலுமே ரொம்ப நல்லவன் சொல்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு புகழ்ச்சியாகவே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஓ, ரொம்ப நல்லவருங்க, ஜென்யூனா சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடி பண்ணுவாங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவன் சொன்னாலே அவங்க இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, வேற என்ன புகழ்தலுக்கான வார்த்தை? இப்போ ஐ எம் ஃப்ரம் ஐடி இண்டஸ்ட்ரி. ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணிட்டா கூட யூ சேவ் மை லைஃப், யூ ஆர் மை சேவியர், சேவ் மை லைஃப் அப்படிம்பாங்க. கரெக்ட்டுங்க, இதை தான் சொல்லுவாங்க. யூ சேவ் மை லைஃப். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சார் இப்போ ஐடிலலாம் வந்து ஃபேண்டாஸ்டிக் அந்த வேர்ட்லாம் போய் ஃபென்டபிளஸ், டெரிஃபிக், பிரெத் டேக்கிங் இதெல்லாம் விட இப்போ ஆக்ஷன் வந்துருச்சு. ஐ ஃபீல் லைக் கிவிங் யூ ஹக்னு சொல்லி வந்து கட்டி பிடிப்பாங்க. தட்ஸ் தி நியூ ட்ரெண்ட் நவ. ஓகே, 3 வார்த்தை சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக் போய் ஃபென்டபிளஸ், டெரிஃபிக், பிரெத் டேக்கிங். மூச்சே போயிருச்சு, அவ்வளவு அருமையான ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. ஓகே, அலுவலக நடைமுறையில் சில வார்த்தை இருக்குது. அதாவது ஒரு கோப்பு வந்து ஒரு உயரதிகாரிக்கு கொடுக்கும்போது அதில் அந்த லெட்டர்ஸில் அதிகமான வார்த்தைகள். கனிவுடன் சமர்ப்பிக்கிறேன், அன்புடன் சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பித்தல்ங்கிற வார்த்தையே வந்து நம்ம ஒரு புகழாக நினைக்கிறேன். சமர்ப்பிக்கிறது, கனிவுடன் சமர்ப்பிக்கிறேன், அன்புடன் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையே நம்ம ஒரு புகழ்ச்சியாக நினைக்கிறேன். அப்புறம் சமூகத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அந்த ஆதிக்கம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்தது. கனிவான ஒப்புதலுக்காக அப்படின்னு கூட கொடுப்பாங்க. கனிவான ஒப்புதலுக்காக. ஒப்புதலே பெருசு, இதுல கனிவான ஒப்புதலுக்காக. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல. ஓகே, கரெக்டா சொல்றீங்க. ரெஸ்பெக்டட் சார் சொல்றது ஒரு இதுதான் சார், புகழ் தான் சார். அவங்கள கொஞ்சம் புகழ் எக்ஸ்பெக்ட் பண்றதே புகழ் தான் சார். சார் சொல்றதே ஃபர்ஸ்ட் புகழ்ச்சி தான் சார். இது ரொம்ப ஓரியா சாரே புகழ்ச்சியா? ஒரு கம்பெனில வர்க் பண்றேன்னா அவங்க பேர் சொல்லி கண்டிப்பா கூப்பிடணும் சார், யாரா இருந்தாலும் சரி. நம்ம பெரிய ஆளு அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. புகழ்ச்சி இல்லாம இருக்கணும்னா இதெல்லாம் நமக்கு அமெரிக்கா சொல்லி கொடுத்த போங்காட்டம் அப்படி கிடையாதுப்பா. அது வந்து ரொம்ப ஈஸியும் கிடையாது. அது வந்து அவங்க சமூகத்தில் அவங்க வளர்ந்த முறை அப்படிங்கிறதுனால அவனுங்க ஐடி கம்பெனியில் அதை வச்சிருந்தாங்க. அங்கே எல்லாரும் ஜான் தான் கூப்பிடுவாங்க, பாஸ்கர் தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஊரில் மேனேஜரை எடுத்தோன்னே போயிட்டு 45 வயசுல இருக்கிற சுப்பிரமணியே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பண்பாட்டில் சமூகத்துக்கு வெளியிலையும் அப்படி இல்லை, ஆஃபீஸுக்கு வெளியிலையும் கூட பெரியவங்களை வந்து அப்படி கூப்பிட முடியாது. சேலத்தில் இருந்து வரேன். எங்கேருந்து வந்தாலும் புகழுங்க. ஒரு நிமிஷம், நான் பட்டுப்புடவை தயார் பண்ணுறேன். அதிகமாக வந்து ஒரு டிசைன் புதுசாக போடணுனாக்கா உங்களை தவிர வேற யாராலையும் இந்த டிசைனை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நார்மலாக யாருக்கு அந்த டிசைனை போடணும் அப்படின்னாலும் எல்லாருக்குமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த 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 வாங்குறவங்ககிட்ட எப்படி கொடுப்பீங்க? ஆக்சுவலா இந்த டிசைன் இப்போதான் தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த இண்டஸ்ட்ரியிலுமே வேர்ட்ஸ் இருக்கு. நம்ம வரும்போதேமோ ஒரு இடத்துக்குள்ள சொல்லுவாங்க, அப்பா கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டீங்க, அது சொல்லுவாங்க அடிக்கடி. ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாலோ இல்லை டீபக் பண்ணிட்டா யுவர் ஜீனியஸ். யார் ஜீனியஸ்? எவ்வளோ பெரிய வார்த்தை சார். ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா யூ ராக்ட் இட், யூ டன் இட். ஓகே, only you can do it அப்படின்னு சொல்லுவாங்க. only you can only do it அப்படின்னு. ஓகே, you can only do it. என்னைக்காச்சும் கேஷுவல்ஸ்ல போய்டுவோம் சார் ஆஃபீஸ்க்கு. அப்போ பார்த்து சினி ஆக்டர் மாதிரி இருக்கடா நீ அப்படின்னு. ஆக்சுவலாக நீ அப்படிதான் இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ராஜி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ராஜி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ரொம்ப நுணுக்கமான ஆனால் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்.
எல்லா காலகட்டத்திலும் புகழுதல் என்பது பாரம்பரியமாக தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கு. அது வெவ்வேறு செக்மெண்ட்ல வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த புகழை வேண்டாம், இந்த புகழ் பொய்யானது, புகழ் சார்ந்த விஷயங்கள்ல மனசை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த தரப்புலையும் இந்த புகழ் பாடுதல் அல்லது புகழை பெறுவதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, ஒரு உத்வேகம் நடக்கிறது, ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு, இது ஒரு குற்றம் போல பார்க்கக்கூடாதுன்னு அந்த தரப்புலையும் சொல்றாங்க. தொடர்ந்து பேசுவோம். இந்த பக்கம் ஒரே ஒரு சிம்பிளான கேள்விதான், ஒருத்தர் எப்படி புகழ்ந்தா அவர் விழுந்துருவார்? உங்களை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்ல. பார்த்தோனே இவ்வளவு சீரியஸா சொல்லலாம். ஆனா இந்த புகழே ஆமா அதான் ஜோக்கா சொன்னா அது அவருக்கு கேவலமா போயிருமே. ஓகே, சோ அவர்கிட்ட உங்களை மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்ல. ஓகே, really I'm blessed to have you to have your friendship now. Okay, I'm blessed to have your friendship. Okay, good. நிச்சயமா வருது. யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இறங்கி தான் வருவாங்க. வேற நம்மளுக்கு கீழே வேலை செய்றவங்க வந்து அக்கா அண்ணா அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் சின்சியரா வேலை செய்வாங்க. சூப்பருங்க. இவர்தாங்க கரெக்டா புகழ்ல அக்கா அண்ணா. திருப்பூர்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கிறேன். எனக்கு 100 பேர் வேலை செய்கிறாங்க. நமக்கு கீழே வயசு கம்மியாக செய்வாங்க, வயசுக்கு அதிகமாக செய்வாங்க. அண்ணா அக்கான்னு சொல்லி பாருங்க, 10 பீஸ் எச்சா தப்பாங்க. கம்பெனியில் வேலையாகணும் சரி, ஓனர் நம்மளை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் சிரிச்சு பேசினாருன்னா நம்ம அன்றைக்கி 2 நாள் 2 மணி நேரம் எச்சா வேலை செஞ்சுட்டு போவோம். புகழ்ச்சிக்கு மயங்காத ஆளே யாரும் இல்லைங்க சார். சூப்பர். நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா அது நீங்கள் இருக்கிறதுனால தான். அந்த மாதிரி அப்புறம் லைக் நான் இந்த ஒர்க் உன்கிட்ட கொடுத்துட்டேன்னா இது கரெக்டாக நீ முடிச்சு கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஐ ஹேவ் த ட்ரஸ்ட் ஆன் யூ. ஓகே, யூ வர்க் ஃபார் ஐடி. ஓகே, வேற எப்படி புகழ்ந்தா ஒருவருடைய அன்பை பெற முடியும் அல்லது காரியம் சாதிக்கலாம்? ஜி உங்க கையால கொஞ்சம் இது பண்ணுங்களேன். ஜி உங்க கையால கொஞ்சம் இது பண்ணுங்களேன். ஜி உங்க கையால கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே, நமக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்களுக்கு இது மாஸ்டர் ஜீனியஸ் இந்த மாதிரி சொன்னாவே அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நம்மள வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்க நம்மள வந்து மாஸ்டர்ன்றாரு, நம்மள ஜீனியஸ் உங்களுக்கு கீழ வேலை பார்க்கறவங்க வேலை தாண்டி வேற இடங்கள் நம்ம வேலைக்காக மட்டும் புகழ்றதல ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெச்சீங்களேன், ஒரு சின்ன ஒரு வர்க் பண்ணிடுறான் குழந்தை, ஒரு வேலை செய்யறானா, அவனை வச்சு நம்ம நிறைய வேலை வாங்கினா பரவாயில்லடா நல்லா பண்றா, ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவ, நீ பெரிய ஆளா வருவடா அப்படின்வாங்க. இவர் சொன்ன மோட்டோ பாருங்க, அவங்கள வச்சு நம்ம நிறைய வேலை வாங்கலாமா. பெரியவங்கள பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை இப்படி வச்சு தான் என்கரேஜ் பண்ணி வேலை வாங்கணும். ஒரு விஷயத்தை பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவாங்க பெரிய ஆளா வருவடா, அதுக்கு ஃபியூச்சர்ல நீ பெரிய ஆளா வருவடா. ஆனா நீங்க பெரிய ஆளுங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிலாம் பார்க்கும்போது ஒரு ஜாப் பண்ணிட்டு நம்மகிட்ட சஜஷன் கூட சம்டைம்ஸ்ல கேட்பாங்க. அப்போ நாம என்ன பண்ணோம், அவங்க போகலன்னா ஆமா சார் சூப்பர் சார் அந்த ஜாப் நீங்க பண்ண நல்லா இருக்கு சார் அப்படின்றது கூட அவங்க சொன்னது வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரி கொஞ்சம் சொன்னாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே நம்ம பண்ணிருக்கோம், கரெக்டாக பண்ணிருக்க முடியுது, நம்மளுக்கு பாராட்டு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த அளவில் பார்ப்பாங்க. வேற உங்களை விட அதிகாரத்தில் உயர்வானவர்களை எப்படி புகழ்வீர்கள்? சார் ஆக்சுவலி வந்து புகழ்ச்சி வந்து தனிமனித புகழ்ச்சி இருக்கு, அவரோட சமூகம் சார்ந்த புகழ்ச்சி. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மதுரைக்காரா இருந்தா சார், மதுரைக்காரனா உசுறு கொடுத்து வேலை வைப்பாங்க சார், அதே மாதிரி நீங்களும் இருக்கிறீங்க சார் அப்படின்றது அசால்ட். இந்த மாதிரி வந்து சமூகம் சார்ந்து அது வந்து 4 பேர் முன்னாடி சொன்னோம்னா அதோட பவர் அதிகம், ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து பலன் கிடைச்சிடும். ஆனா இதுதான் இந்த ஊரை அடிச்சு உலையில போடுறதா, ஊரையே மதுரைக்காரங்களே சாச்சிட்டாரு பாருங்க. மதுரைக்காரங்க உசுரை கொடுப்பாங்க சார், நம்ம உசுரை எடுத்துறது. காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க சார், நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, ஏதோ பிரைட்டாக இருக்கீங்க, பயங்கரமாக இருக்கீங்க, எப்பவும் இல்லாமல் நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நான் அதை சொல்றது இல்லை, எப்போதும் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. செல்லம்மா இப்போ நீ இப்போ நல்லா இந்த வேலையை நீ முடிச்சிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க, அடுத்த நிமிஷமே இதை பண்ணிட்டியாடா தேங்க்ஸ்டா அப்படின்வாங்க. ஓகே, அதாவது பொம்பளை பசங்களை வந்து டா போட்டு கொஞ்சம் பர்சனல் டச்சோட ரொம்ப பிடிக்குங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி எங்கனாலும் என்னடா கண்ணா நல்லா பண்ணிட்டியாடா, அந்த கண்ணான்ற வார்த்தைக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி நல்லா பண்ணியிருக்கடா கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கண்ணான்ற வேர்டுக்கு வந்து அவ்வளோ. ஆமாம், இங்கே உண்டு, இந்தியன் மைண்டில் உண்டு, கண்ணாங்கிற வேர்டு இங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்மளை கூப்பிட்டு ஒரு 18ஆம் தேதி இந்த ஆர்டர் போகணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா சார் 16ஆம் தேதி முடிச்சிடலாங்க சார் அப்படி சொல்லணுங்க. சார் 16ஆம் தேதி முடிச்சிடலாங்கண்ணா, இப்போ ஒருத்தன் போன கம்பெனி காப்பாத்துருக்கு. இதுதாங்க பாயிண்ட் அடிக்கிறாருங்க அவரு. உங்களை பார்த்து சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்குங்க, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன், இது புகழ். ஓகே, அதே மாதிரி பாஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான பாஸாக இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட் கேட்டாருன்னா காலைல 7 to 7 to 3:30 ஷிஃப்ட் அப்படின்னா 7 to 3:30 வரைக்கும் முடிக்க மாட்டான், 3:30க்கு மேலே இருப்பான். இருந்துட்டு ரிப்போர்ட் போட்டு சார் ரிப்போர்ட் நான் போட்டேன் பட் எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு டியூன் அவரும் பண்ண மாட்டாரு. அவர் பார்த்துட்டு திரும்ப தான் இருப்பாரு, இஷ்டத்துக்கு இங்கே போடுவார், வாசத்துக்கு இங்கே போட்டு கொடுப்பாரு. உடனே இப்போதான் சார் இதுதான் சார் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு. நீங்கள் உண்மையாகவே புகழ்ற ஆளுங்க, இதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கொடுங்க. ஓகே, எங்கள் ஏரியாவில் வந்து பாதாள சாக்கடை கிடையாது சார். செப்டிக் டேங்க் வந்து சப்போஸ் பைப் தவிர்த்தா ஃபுல் ஆகிடும். அவருக்கு ஹவுஸ் ஓனர் வந்து இதனால டென்ஷன் ஆகிடுவார்.
உடனே கேட்டேன் சார் நான் கால் பண்ண வரவே இல்லை சார், பட் நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணீங்க உடனே வந்துட்டேன் சார். அது உங்களால் தான் நீங்க தான் பவர்ஃபுல் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி பாஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொன்னா சார் இந்த விஷயத்தை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, இந்த ஐடியா எங்களுக்கு தோணலை சார், நீங்கள் சொன்னதே எங்களுக்கு தோணுச்சு. இது கரெக்ட். இந்த வேர்டுலேயே வாங்கிடுவார். இந்த வேர்டை நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார் இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு மீட்டிங்கு அவர் புகார் சொல்லுவாங்க. சார் நம்ம முன்னாடி என்னைக்கு சார் உட்காந்துருக்கிறேன், போகக்கூடாதுங்க, உட்காரக்கூடாது சார், நம்ம முன்னாடி என்னைக்கு சார் உட்காந்துருக்கேன், நம்ம முன்னாடி என்னைக்கு உட்காந்துருக்கேன், என்னைக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னாவே இவர் பயங்கரமாக பண்ணுறாருங்க. உங்களை மாதிரி ஆளலாம் சார் மழையே பெய்யுது ரொம்ப அப்படின்னா கூட இன்னொன்று தங்கம் சார். நீங்கள் தங்கம் சார் ஆக்சுவலி வந்து வாயால் சொல்கிற வார்த்தையோட பாடி லாங்குவேஜ் தான் சார் நிறைய இது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் நிற்பாங்க பாஸ் முன்னாடி, இப்படி நிற்கணும் சார், இப்படி நின்றுட்டு அவர் பேசுகிறப்ப இப்படி அதே மாதிரி விஷ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்படி விஷ் பண்ண இப்படி விஷ் பண்ணால் அவர் எவ்வளோ கோபமாக வந்தாலும் சரி, காலையில் வந்து கோபமாக வந்து வேலை முடிக்கணும்னா கூட அப்படியே ஒரு கூல் ஆயிடுவார் சார். ஆனால் உங்கள் கம்பெனியில் உங்கள் இடத்த எவனாலும் பிடிக்க முடியாதுங்க, எவனாலும் பிடிக்க முடியாது. உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் சார். உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் சார். இப்போ போஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம நிறைய வார்த்தைகளை பார்க்குறோம் இல்லையா? இந்த போஸ்டர்களில் நீங்கள் பார்த்த புகழ்ச்சியான வார்த்தைகள் இப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க, இன்னும் மைண்டில் அது இருக்குது அப்படின்னு என்னென்ன வார்த்தைகள் சொல்லுங்கள்? ரெண்டு தரப்புலையும் சொல்லலாம். போஸ்டர்ஸ், பேனர்ஸ், வெனைல்ஸ், விளம்பரங்கள், அப்புறம் அந்த டெத்துக்காக ஒட்டுற போஸ்டரில் கூட ஏதோ கண்ணீர் அஞ்சலியில் கூட வித்தியாசமெல்லாம் கவிதையெல்லாம் தட்டுவாங்க நம்ம ஆளுங்க. உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். ஓகே, வேற? நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் சார், சிங்கக்குட்டி தமிழனே. சிங்கக்குட்டி தமிழனே. வேங்கையின் மைந்தனே, வர வர வீரத்தின் விளைநிலைமை. வேங்கையின் மைந்தனே, வீரத்தின் விளைநிலைமை. வீரத்தின் விளைநிலைமை. கலியுக கர்ணனேங்கிறது ஒரு போஸ்ட் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதான புறாவே அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க சார். சமாதான புறாவே அந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. வேற வேற? இதய துடிப்பே நாடி துடிப்பே. இதய துடிப்பே நாடி துடிப்பே போடுவாங்க. வேற போஸ்டர்ஸ்ல நீங்க பார்த்த புகழ் வார்த்தைகள்? மாமேதையேன்னு சொல்றேன் சார். மாமேதையே, தமிழ்நாட்டின் ஒபாமாவே, வாழும் எங்கள் மனசாட்சியே, வாழும் எங்கள் மனசாட்சியே, வாழ்த்தும் உங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகரோட பேர். ஓகே. சார் கலியுக பிரம்மாவேன்னு போடுவாங்க. கலியுக பிரம்மாவே. வேற? சிங்கத்தமிழா, தங்கத்தமிழா. ஒரு சாதாரண ஆளுக்கு பாரத நாட்டின் பொக்கிஷமேன்னு போடுவாங்க. ஓ, பாரத நாட்டின். பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நான். பாரத நாட்டின் பொக்கிஷமே. ஓகே. பெரிய இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸு, ஹிந்தி ஆக்டர்ஸ் எல்லாம் கூட அவங்களுடைய படத்தை போட்டு இவங்க என்னவோ மாமா மச்சாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேர் தேடிக்குவாங்க. தென்னகத்தின் அலெக்சாண்டரே. தென்னகத்தின் அலெக்சாண்டரே அப்படிமா. செந்தமிழ் செல்வரே, பிதா மகரே, சீரியோரம் சிங்கமே, கொடைவல்லலே, எங்களின் வாழ்வே, அந்த மாதிரி வாழ்வே, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியே, அது மாதிரி சேற்றில் பூத்த செந்தாமரையே. அவர் சாதாரண ஒரு சின்ன பசங்களுக்கு போனால் எங்கள் தோனியே அப்படின்னு சொல்லி வைக்க. எங்கள் தோனி, எங்கள் தோனியே. ஓ, கிரிக்கெட் பிளேயர் தோனி. எங்கள் தோனின்னு சொல்கிறாங்க சார். அதே போல் எங்கள் இயக்கத்தின் அச்சானியே. அச்சானியே. புகழை விரும்பாத புகழே. புகழை விரும்பாத புகழேவா? ஓ, ஆக்சுவலி ஊர் பேரை இது பண்ணுறது சார். ஆலங்குளம் அர்னால்டு, விளாம்பட்டியில் பிறந்த வீர திருமகனே அப்படின்னு போடுவாங்க. அரவாங்குளம் அர்னால்டா, நெல்லை நெப்போலியன்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் ஆட் பண்றது. உலகத்தின் 8வது அதிசயமே நீ வருக. 8வது அதிசயமே. சிந்தனை செம்மலே, சிந்தனை செம்மலே, தேவையின் தீர்வே. தேவையின் தீர்வேவா? நல்லா பேசுறீங்க. வண்டியில போய் அப்படியே பார்த்துட்டு போவீங்களாட்டிருக்கு. ஆலமரமே. ஆலமரமே. உடல் மண்ணுக்கு, உயிர் மூச்சு வந்து கழகத்துக்கு. அது எப்போதும் போடுறதா? அது உண்மைதானே? உயிரை விடுறாங்க தானே? அதெல்லாம் உண்மை தானே? உடல் மண்ணுக்கு, உயிர் கழகத்துக்கு அல்லது தமிழுக்குலாம் விடுறாங்க, உயிர் விடுறாங்க தானே? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து தமிழ்நாட்டின் ஒளிச்சுடரே அப்படின்னு போட்டுட்டு எங்க போட்டோஸை கீழே போட்டு மின்னும் வாழ்த்தும் பொன்னும் டைமண்ட் டாலர் குரூப்ஸ் அப்படின்னு சும்மா நீங்களே உங்களை புகழ்ந்துக்கிட்டீங்க. அட்வர்டைஸ் பண்ணி பரவாயில்ல. அப்ப விரும்பினாலும் விரும்பாட்டி இங்க புகழ் அப்படிங்கிறது இங்க இருந்துட்டே தான் இருக்கு. ஏதோ அந்த காலத்துல தான் புகழ் தாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் புகழ்றாங்க. புகழுகிற இடம் வேறாக இருக்கிறது. மன்னனை புகழ்ந்து பாடினான் புலவன் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி இன்னைக்கு கார்பரேட் ஆஃபீஸில், பேங்கிங் செக்டரில், ஆட்டோமொபைலில் அல்லது இத்தியாதி ஐடி செக்டரில், மீடியாவில் இங்கும் அங்கும் எங்கும் நீக்கமர புகழ் நிறைந்திருக்கிறது. ஏன் இவங்க கூச்சப்படுறாங்க? இவங்களுக்கு புகழ் பற்றிய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவர்களுடைய அபிப்பிராயம் புகழ் குறித்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு co-presented by Sunland Refined Sunflower Oil. Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil.
புகழுவது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது, அதனால நான் புகழுவதை விரும்புவது இல்லை. அப்படி யாராவது புகழும் போதும் சங்கடமா இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் புகழுதலை வந்து இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தவறான விஷயமாக பார்ப்பதற்கு இல்லை, அது ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இந்த பக்கம் நினைக்கிறாங்க. தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு புகழ்றாங்க சார். என்னம்மா தம் அடிக்கிறான் பாரு. ஸ்மோக்கிங்கிற ஹேபிட்டே வந்து ஸ்டைலுக்காக அடிக்கிறது, அடுத்தவன் பார்த்து புகழ்றதுல நமக்கு ஒரு போதை. எந்த மாதிரி விஷயத்துக்கு புகழ்வது உங்களுக்கு பிடிக்கல? ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லையோ வந்து அதிகமாக ஃபீஸ் கட்டுறது வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க. அதாவது என் பையனுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டேன் தெரியுமா, 1 லட்ச ரூபா. அவன் என்ன படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எவ்வளோ பெரிய அபத்தம், அதை வந்து ரொம்ப புகழ்ச்சியே சொல்லுவாங்க. சூப்பர். இந்த ரொம்ப இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது பண்ணக்கூடாதுன்னா அங்கே பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்று பார்ப்பா அவர் எல்லாம் செய்கிறாரு, அவர் பெரிய ஆளு, அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, பெரிய கான்டாக்ட் இருக்குன்னு புகழ்றது. அந்த மாதிரி ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஆளா பெரிய நெட்வொர்க் உள்ள பலசாலின்னு புகழ்வாங்க. ஓகே, வேற வட்டிக்கு கொடுப்பாங்க, அதே பெருமையா சொல்லிப்பாங்க, எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ வட்டி வருது, நான் இவ்வளோ வாங்குறேன். ஓகே, கீழே படம் மொக்க படமாக தான் இருக்கும். அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து தப்பாக கேட்டுட்டு போய் அந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒரு விமர்சனம் போலியாக செய்வாங்க. அதாவது சினிமா நிகழ்ச்சிகள் ரொம்ப புகழுதுங்கிறீங்க. ஓகே, வேற இப்போ ரொம்ப கரப்ஷனில் நம்ம போயிட்டனால நம்ம சொசைட்டியில் ஒருத்தன் கடமையை ஒழுங்காக செய்கிறானவே அவனை வந்து ரொம்ப புகழ்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ்காரன் லஞ்சம் வாங்காத போலீஸ்காரன் அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய விஷயம் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கரப்ஷன். உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறதுக்கு எல்லாருமே தவறிட்டு இருக்கோம். அதோட உச்சகட்டம் தான் வந்து அவனோட கடமை அவன் செய்யறது வந்து பெரிய, அதையே புகழ்றாங்க. ரைட்டு. ஒருத்தர் ஒழுங்கா நார்மலா இருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய சாதனை போலப்படுகிறது. வேற எந்தெந்த செக்மெண்ட் எல்லாம் புகழ் அதிகரிச்சிருக்கு இப்போ? சினி ஃபீல்ட்ல தான் சார். சினி ஃபீல்ட்ல அதிகம். வேற பத்திரிகை துறையில ஜாஸ்தி. வேற எந்தெந்த செக்மெண்ட்ல புகழ் அதிகமா இருக்கு சார்? இப்போ சினிமா ஹீரோக்கள் இருக்காங்களே சார், அவங்க படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா 2 நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் போட்டு அந்த ஆகாவளி படத்தை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து, டைரக்டர் வந்து, இசையமைப்பாளர் வந்து, எல்லா பேரும் வந்து அக்கப்போர் பண்ணி நம்மகிட்ட 100 ரூபா பிடிக்கிறாங்க சார். புகழ்ந்து சுமார் படத்தை சூப்பர் படம்னு காட்டுறாங்க. ஆமா சார். ஓகே சார், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல சார் அங்க என்ன புகழ் அதிகரிச்சிருக்கு? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்துட்டு ஸ்கூல்ஸ் நடத்துவாங்க, பட் அங்கே ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹோல்ட்ஸ் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், அவரை வந்து ஒரு பெரிய அவரே வந்துட்டு கல்வியின் கடவுளா மாறி இருப்பாரு. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னா லோகோ இருக்கும், படிப்பு புக் மாதிரி. ஆனால் இப்போலாம் வந்து அந்த ஓனரோட ஃபோட்டோவே போட்டு அதை வந்து ஒரு லோகோவாக வச்சுப்பாங்க. கரெக்டாக அடிச்சிங்க. ரைட். எஸ். இப்போத்துலேருந்து இல்லை, ஆதி காலத்துலேருந்தே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் எப்பவுமே வந்து புகழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பலூன் மாதிரி பெருசாக ஊதி பூதகாரமாக மார்க்கெட் பண்ணால் தான் இட் வில் செல் இன் த மார்க்கெட் பேசிக்கலி. சூப்பர். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். எக்ஸாக்ட்லி. எஸ். தென் ஃபார் எக்ஸாம்பிள், அப்ரைசல் டைமில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பக்கெட் வேணும், எனக்கு அதிகமாக காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா நான் அப்போ வந்து என்னுடைய மேனேஜரை வந்து காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவேன்ல நம்ம லாங்குவேஜில், அந்த மாதிரி. வேற எங்களுக்கு இன்டர்னல் மார்க் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது காலேஜில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாஃபை புகழ்ந்தாதான் அவங்களுக்கு மார்க் உண்டு. ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியல, ஸ்டஃபே இல்லைனா கூட என் ஸ்டூடெண்ட் வந்து மேம் சூப்பராக எடுக்கிறீங்க மேம், உங்கள் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அது ஒன்று கண்டிப்பாக அவன் சொல்லி ஆகணும். அப்புறம் இங்கிலீஷ் வந்து என்னோட ஸ்லாங் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் எக்ஸலன்ட் ஸ்லாங் கம்யூனிகேஷன் இருக்கு எங்கள் மேம்க்கு. ஈவன் தோ ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஆர் ஐ டோன்ட் ஸ்பீக் அ குட் இங்கிலீஷ், ஹி சப்போஸ் டு டெல். அது ஒன் சார்ட் ஆஃப் ஃப்ளாட்ரி. தட் இஸ் ஹவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் கெட் இன்டர்னல் மார்க்ஸ். ஈவன் அந்த ஸ்டாஃப் ஒன்றுமே இல்லைனா கூட ஹி சப்போஸ் டு கெட் தட் 30 மார்க்ஸ் இஸ் இன்டர்னல். அதுக்கு வந்து அவன் என்னென்னலாம் என்ன புகழ முடியுமோ எல்லாத்தையும் புகழ்ந்துடுவான். வேற எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் புகழ்ச்சி அதிகமாக இருக்கு? சார், நானும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நாங்கள் வி ஆர் டு டூ அவர் ரிசர்ச். நான் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கைடை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அந்த கைடை பற்றி அவங்கக்கிட்ட நாலேஜ் இருக்கா இல்லையான்றது ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கைடை செலக்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கான சப்போர்ட் அவங்கக்கிட்ட இல்லைனாலும் அவங்களுக்கு டெய்லி முகஸ்துதி பாடணும், அவங்க வரும்போது எழுச்சி நிற்கணும், அவங்கள பார்த்து விஷ் பண்ணணும், அவங்க ரூமுக்கு போகும்போது வெயிட் அவுட் சைட் சொல்லுவாங்க, நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுவோம், வெளியில் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம அதனால வந்து எல்லாத்துக்குமே தாழ்ந்து போகிற மாதிரி அவங்க கைட்ஸை ரொம்ப புகழ வேண்டியிருக்கு. ஈவன் தோ இஃப் he or she is not deserving it, we will do that. சமுதாயத்தின் ஒரு பார்ட்டு அது இல்லாமல் வந்து ஒரு இருக்கிறது வந்து சோசியோ என்வரன்மெண்டல் கல்ச்சர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சார்ந்ததாக இருக்கும். அதில் புகழ்ச்சின்றது மற்றவங்க நீங்கள் புகழ்ந்தால் தான் அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். நமக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கும் வரும். இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகும். இன்னைய சூழ்நிலையில் ஒருவரை புகழ்வது எவ்வளவு அவசியம், ஏன் அவசியம்? சார், நான் என் கெரியர் க்ரோத்துக்காக நான் புகழ்வேன் சார்.
கெரியர் growthக்காக நான் புகழ்வேன். ஓகே. இப்போ நான் ஆன்சைட் போகணும், எனக்கு வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு இருக்கிறப்ப நான் அதுக்காக நான் அவரை ஃபர்ஸ்ட் என்னை அவரோட கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்றதுக்கு இப்போ அவர் வந்து காமெடி அடிக்கிறாரு, மொக்க காமெடி அடிக்கிறாரு. ஆனா அது அவர் சிரிக்கிறப்ப நானும் சேர்ந்து சிரிப்பேன். ஸோ தட் நான் ஃபர்ஸ்ட் அது ஒரு அவரை கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ அவரோட டேஸ்ட் ஒன்னாயிருது. அதுலயே நான் டெவலப் பண்ணி ஓகே சூப்பர். என்னுடைய கெரியர் growth ஒரு ஆன்சைட்டுக்கு நான் போகணும், அவருக்கு எனக்கு இடையில ஒரு நல்லுறவு வேண்டி இருக்குன்னு அவரை புகழ்றேன். ஸோ நீங்கள் க்ரோ ஆகணும்னா ப்ரூவ் யோர் டேலண்ட், டூ ஹார்ட் ஒர்க். ரெண்டு பேருமே ஈக்குவலி டேலண்டட். அப்படி இருக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு வகையில் என்னை மேம்படுத்தி காட்டணும். அப்போ ஆப்வியஸாக இது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான். ஐ எம் பீயிங் மோர் ப்ராக்டிக்கல். இப்போ ரெண்டு பேரும் சேம் கிரேடில் இருக்கும். அப்போ அப்ரைசல்னு வரப்போ யாராவது ஒருத்தனுக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தரணும் அப்படின்னு 1 minute ஐ வில் ஜஸ்ட் ஃபினிஷ். அப்போ ஒருத்தனுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் ரொம்ப அவரோட கனெக்ட் ஆகி அவரை புகழ்ந்து பேசுகிறப்ப எல்லாரும் மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் ஏங்கி கிடக்கும். இப்போ அவர் மனசுக்குள்ளே ரெண்டு பேரில் யார் அவனை போகிறப்ப இவனை நல்லா தெரியுங்கிற ஒரு அபிப்பிராயம். ஸோ இவனுக்கு அடுத்த டைம் கொடுத்துக்கலாம். ரெண்டு பேருமே ஈக்குவலி டிசர்விங்காக இருக்கலாம். சி ப்ராபப்ளி மை பாயிண்ட் இஸ் அந்த இன்னொரு கேண்டிடேட்க்கு அந்த ராங் மைண்ட் செட் வந்துடும். ஓகே நானும் அவனோட நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவன் பாஸை காக்கா பிடிச்சி அவன் ஏதோ இது பண்ணியிருக்கான், அவருக்கு ஒரு ராங் மைண்ட் செட். இல்லை சார், ரெண்டு பேருமே ஈக்குவலி காம்படிட்டிவ்னு அவர் சொல்ற நீங்க கவனிக்கலையா? அவர் அதன் மூலமாக வரக்கூடிய பக்க விளைவு சொல்றாரு. உங்களோட இருக்கக்கூடிய ஈக்குவலி காம்படிட்டிவ் இன்னொரு பர்சன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு ராங் மைண்ட் செட் வரும் உங்களை பத்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி நீங்க கன்சர்ன் ஆகலையான்னு அவர் கேட்கிறார். என்னைய பத்தி என்னோட அதை பத்தி நான் கவலைப்படலை சார். அவர் கவலைப்படுங்க, அதை பத்தி நான் கவலையே படல. சி ப்ராபப்ளி உங்களோட பாஸு கூட தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அவர் வந்து உங்களோட பாஸாக அவர் இருக்காருன்னா அவரோட அவருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஐஸ் பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க, காக்கா பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ மேபி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ மே அப்ரிஷியேட், ஓகே என்னை பற்றி புகழ்றான் அப்படின்ட்டு. பட் பேக் ஆஃப் த மைண்ட் அவர் வந்து வேற மாதிரி நினச்சி வச்சிருப்பார் உங்களை பற்றி. ஓகேங்களா, திஸ் இஸ் த ஃபேக்ட். கரெக்ட். என்னோட பர்சனலாக அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு கெரியர் growth. எனக்கு இப்போ 10,000 சம்பளம் வாங்குறேன், ப்ரொமோஷன் ஆனால் 30,000 வருது. ஆஃபீஸஸ் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறோம், சம்பளம் வாங்குகிறோம். எனக்கு உடனே சம்பளம் கிடைக்கணும், அதுக்காக நான் புகழ்கிறேன். நான் அவர் புகழ்றதுக்கு முன்னாடி நான் அவரை பற்றி தெரிஞ்சுப்பேன். அவருக்கு வந்து புகழ்ச்சி பிடிக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட போய் நான் ஓப்பனாக புகழ்ந்தேன்னா ஆப்வியஸாக தெரியும். அது உண்மைதான். அவர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, புகழ்ச்சி பிடிக்குங்கிற மாதிரி காட்டுற எல்லாருக்கும் புகழ்ச்சி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறார். ஏன்னா ஒரு அப்ரைசலுக்காக புகழணுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கும்னா, அப்ரைசல் கொடுக்குற இடத்துல இருக்கிறவனுக்கு புகழ்ச்சினா என்ன, பொய் புகழ்ச்சினா என்னங்கிற தெரிஞ்சுக்கிற அறிவும் இருக்குங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது அவருடைய வாதம். வேற ஏன் புகழணும் ஒருத்தர் இன்னைக்கு, ஏன் புகழ வேண்டியிருக்கு? இல்லை, புகழ்ச்சிங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நார்மலாக நமக்கு வேலை நடக்கணுன்ற சூழ்நிலை வரப்போ தான் நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு மேனேஜராக இருக்கிறப்போ என்னோட ஜூனியர்ஸை நான் வேலை வாங்குறதுக்கு நான் வந்து அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணால் வந்து அவங்க இன்னும் அதிகமாக டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. ஓகே, ஆஃபீஸ் தவிர ஏன் இன்னைக்கு அடுத்த வர புகழணும்? எந்த ஒரு துறையிலுமே ஒரு தனி மனிதனின் அங்கீகாரம் கிடைப்பதற்கு அவன் திறமை மட்டும் போதாது. அவனை ஒரு 4 பேர் அவனை சுற்றி உள்ளவர் புகழ்ந்தால்தான் அவனுடைய திறமை இந்த உலகத்திற்கும் வெளி உள்ளவர்களுக்கும் தெரிய வரும். அந்த ஒரு காரணத்திற்காகவாவது நம்ம கண்டிப்பாக புகழ வேண்டும். அவங்க சொல்கிறபடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்த செயல்கள் செய்யும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்களா, ஐ எம் ப்ளீசிங் தேம், அந்த மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டி செட் ஆகுமே தவிர நான் என்ன செயல் செய்கிறேன், அதில் என்ன ரிசல்ட் கொண்டு வரேன், அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்காதுங்க. இல்லை, நீங்கள் எந்த ஒரு விதத்திலுமே வந்து நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. அதுவே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கூட அவனுக்கு உண்டாக்கலாம். நம்ம இந்த விஷயத்தை செய்ததற்கு இவ்வாறு புகழ்ந்தவர்கள் இதை விட நம்ம மேலாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கூட அவனுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம். நான் ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு நல்லது செய்கிறேன், நீங்கள் ஒரு புகழ்றீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். நாளைக்கு போய் நான் ஒரு 40 பேர் கூட நல்லது செய்வேன். நான் 4 பேர்த்துக்கு நல்லது செய்ததுக்கு நீங்கள் புகழவே இல்லைன்னா என்னடா நம்ம எது செஞ்சுமே நல்லதுக்கு இல்லையே, யாருமே புகழையே, என்ன விஷயம் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஒன்றா உலகத்து உயர்ந்து புகழல்லார் பொன்றாது நின்று நிற்பதொன்று நில். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு நான் இருக்கலாம், நான் சம்பாதிச்ச பணம் இருக்கலாம், ஆனால் நான் போனதுக்கப்புறம் நான் சம்பாதிச்ச புகழ் மட்டும்தான் இருக்கும். யாரும் நாளைக்கு சொல்ல போகிறது இல்லை. புகழ் வந்து எனக்கு சொத்து வந்து இவ்வளோ மதிப்பு இருக்குன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் வாய் விட்டு இந்த புகழ்ங்கிறது அந்த இடத்துல அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு லவ் விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அப்போ அந்த ஒரு லவ் இருந்துறீங்களா, அது சொல்லப்படாத வகையிலும் அது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அது சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சுது. அதே மாதிரி தான் அந்த புகழுங்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, என் காலத்துக்கு அப்புறம் என் புகழ் அப்படி நிற்கணும்னு சொல்கிறீங்க தெரியுமா, அது சொல்லப்படாமல் அப்படியே நிற்கும். அது வாய் வழியாவோ எழுத்து வழியாவோ வச்சு தான் கொண்டு வரணும்னு இல்லை. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ராஜி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இன்றைய காலகட்டத்தில் புகழ் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை செய்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது அப்படின்னு இந்த தரப்புலையும் புகழ் என்பது எம்பாரசிங்கான சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். உங்கள் புகழ் உத்தி பிடிக்காத ஒருவரிடம் செயல்படுத்தப்படுகிற போது அது உங்களுக்கு எதிர் விளைவுகளை தந்துவிடும் அப்படின்னு இந்த பக்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. 3 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருவர் திரு அபிலாஷ் அவர்கள், எழுத்தாளர், நீங்கள் நிறைய நம்ம ஷோலையும் பார்த்துக்க முடியும். லெட் வெல்கம். இன்னொருவர் பாடலாசிரியர் மற்றும் நடிகர் கவிஞர் சினேகன் அவர்கள் அண்ட் எழுத்தாளர் திரு காசி சிவகுமார் அவர்கள். ஒரு பாசிட்டிவ் வைப் அதை கிரியேட் பண்ணணும்னா நீ புகழ்ந்துட்டு போவேன், எதுக்கு இவ்வளோ ஒய் கைஸ் ஆர் ஃபஸ்ஸிங் டூ மச்னு கேட்குறாரு. சார் பீப்புள் ஹூ லைக் ப்ரேஸ், ஓகே, அவங்க வந்துட்டு தே வில் ஒர்க் ஒன்லி ரிசல்ட் ஓரியன்ட். அவங்க வந்து அதாவது இந்த ரிசல்ட் வந்தால் தான் என்னை புகழ்வாங்க, அதனால தில் பி ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த ரிசல்ட். அவங்க வந்துட்டு தே ஓன்ட் டேக் எஃபர்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். நான் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா அப்புறம் எனக்கு புகழ்ச்சி கிடைக்காது. ஸோ தில் பி ஸ்கேர்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். சும்மா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக 30% to 40% உண்மை இருக்கும். என்னோட ட்ரீம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஏதோ சும்மா ஹேபிட்காக ஏதோ பெயிண்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து நீ நல்லா பெயிண்ட் பண்ணடா, இதில் கெரியர் பர்சியூ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் என் ஃப்ரெண்டு. ஸோ மேபி நான் ட்ரை பண்ண கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. பாராட்டுங்கிறது வேற. ஆக்சுவலி இது புகழோட கரெக்டான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டூ வே ஹாப்பினஸ் சார். நம்ம ஒருத்தர் புகழலாம், அது அவங்களும் சந்தோஷம் இருக்கும், அதனால் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ புகழ்ச்சினால் வந்து எனக்கு வந்து ஒரு 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 பயன் வந்து முழுமையாகவும் விரைவாகவும் கிடைக்கணும் வந்து நான் புகழ் வந்து தப்பே கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து எல்லாருமே வந்து இப்போ இது வந்து எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு டார்கெட் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு குப்பையில் கிடந்த ஒரு ஆணி எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கொடுத்தாங்கன்னா ஒருத்தர் வெறுங்கனில் பார்ப்பாரு, ஒருத்தர் இது வச்சு பார்ப்பாரு, பக்கத்தில் வச்சு ஒருத்தர் வெறுங்கனில் இது பண்ணுவார், ஒருத்தர் வந்து லென்ஸ் வச்சு பார்ப்பாருன்னு இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக்னெட் யூஸ் பண்ணுறேன், அது வந்து இன்னொருத்தரை கவர்றது ஈஸியாக என்னோட வேலை முடியுது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன தப்பு? அது புகழ்ச்சிக்கு அவங்க தகுதியானவங்களாவே இருக்க மாட்டோம். நம்ம காரியம் சாதிக்கணும் மிகைப்படுத்தி சொல்றது தான் புகழ்ச்சியாவே நம்ம கன்சிடர் பண்றோம். அப்படி இருக்கும் போது நம்மளுக்கே தோணும், ஐயோ நம்ம இவருக்கு தகுதியில இவரை போய் நம்ம இப்படி புகழ்ந்துட்டோமே, நமக்கே மனசாட்சி உறுத்தும். அப்போ நமக்கு நிஜமான அங்கீகாரத்தை கிடைக்கிற அவங்கள பார்க்கும் போது அவங்கள நம்ம பாராட்டணும்னே நமக்கு தோணவே தோணாது. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகோ ஃபஸ்ட்டு போயிடுது சார் ஒருத்தர் புகழ்றப்போ. குட் பர்செப்ஷன் மேன், வெரி குட் பர்செப்ஷன். ஈகோ போகுது. எப்படி போகுது அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனக்கு கரெக்டாக சொல்ல முடியுமா? ஒரு டீம் ஸ்பிரிட், ஒரு ஈகோ போயிடுது. நான் ஒருத்தருக்கும் ஆகலை, ஒரு வேலை நடக்கல, வேற ஒரு டீமில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் சான்ஸ் இல்லை, நீங்கள் எப்போ வந்தாலும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த டீமுக்கு எனக்குள்ள ஈகோ ஃபஸ்ட்டு போயிடுது. எனக்கு அந்த இடத்துல வேலை நடக்குது. என்னோட டீமுக்குள்ள எனக்கு ஒரு ஸ்பிரிட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த புகழ்ச்சி. இந்த பாயிண்ட் யாராவது பேச முடியுமா? நீங்களாம் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தனை புகழ்றதுக்கு உங்களுக்கு மனசே வரல. அது அப்படி இல்லை, நம்மளால முடியும், நம்மளுக்கு மேல ஒரு பெட்டர் பர்சன் இருக்காரா அப்படிங்கிறத நம்ம மென்டாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால தான் அதுக்கு ஈகோ கொடுக்க வேண்டாம். புகழும் போது ஈகோ உடைகிறதுங்கிறார். He said praise பண்ணாதவங்கள ஈகோ இருக்கிறவங்க. நான் வந்து praise தான் பண்ண மாட்டேன், பட் I will encourage. There is a difference between encouragement and praising. இல்லை அப்படி இல்லை சார். இப்போ என்கரேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆகாத டீம் போய் புதுசாக நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுவீங்க? அப்படி புகழ்னா ஒரு டீம் கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க, ஓகே பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன் என்கரேஜ் அப்படின்ட்டு போகிறதுனால நீங்கள் ஓகே அந்த இடத்துல நீங்கள் அவரை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த என்கரேஜ்மெண்ட் அவருக்கு பெரிய உறுதுணையாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் எல்லாரும் பண்ணுறதா. ஏன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஆனீங்கன்னா எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க, ஆனால் யாரும் புகழ மாட்டாங்க. புகழ்றவங்க யாராவது உங்களை வேண்டிப்பட்டு தான் புகழ்வாங்க. அந்த டீம் நீங்கள் உருவாக்க முடியும், அப்படி நீங்கள் தான் உருவாக்க முடியாது. நீங்க வந்துட்டு யூ டிட் a குட் ஜாப்னு சொல்றதை விட உன்னோட எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ணி நீ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எஃபர்ட் பண்ணி இன்னும் பண்ண மேடம், சொல்றது என்கரேஜ்மென்ட்டோட ஹை லெவல் தான் புகழ்ச்சி. அது நீங்க லோ லெவல்ல நிக்கிறீங்க. நீங்க வந்து ஓகே குட் அப்படினு போயிட்டே இருக்கீங்க. Encouragement is totally different from praising. எப்படி? பிரைசிங் நீங்க என்கரேஜ்மென்ட் பிரைசிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். Sir, for some people no, praising is very embarrassing. அப்ப என்ன செய்யறது? Encouragement is okay for everyone. But for some people praising is embarrassment. சார் கண்டிப்பா அப்படி ரொம்ப புகழ்றப்போ ஒருத்தர் முகசுளிக்கிற மாதிரி நம்மளால போக முடியாது. இல்ல இல்ல, ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறீங்க. புகழ்ற ஆளுங்கள்ட்ட ஒரு சிக்கல் இருக்கு. இந்த உலகமே புகழுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரில சொல்றீங்க. நிச்சயமா அடுத்த முகம் சுளிக்கிற மாதிரி நீங்க புகழல நீங்க நினைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புகழ்ந்து பழக்கம். இப்போ இவங்க மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க 2 வார்த்தை கூட சொன்னா உங்களை எப்படி சந்திக்கிறதுனே உங்களுக்கு சங்கடமா இருக்கு. இல்ல புகழாவே இருக்கட்டும், எப்படி எம்பாரசிங்கா இருக்கும், அதை எப்படி நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி பிரேஸ்க்கு ரொம்ப ஏக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு பிரேஸ் எல்லா டைம்ல ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. they'll become very depressed. நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் சார். இந்த 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 ஷோ முடிஞ்சே நீங்க நல்லா பேசுங்க, உங்களுக்கு பிரைஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படி நான் சொல்ல போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, பிரைஸ் கொடுக்கிறது எப்படி பிரேசிங் ஆகும்? அது ஒரு என்கரேஜ்மென்ட் தானே. ஆனா இவங்க 2 வார்த்தை சொன்னது கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தரை எம்பாரசிங்கா கொண்டு போய் விட்டு நமக்கு தெரியாது. நம்மலாம் நினைச்சிட்டு இருப்போம் ஒரு 2 தடவை நீங்க புகழ்வீங்க. நீங்க ஆக்சுவலா அடிக்கடி புகழை சந்தித்தவர்களை கேட்டு பாருங்க.
ஆக்சுவலாக என்னதான் அந்த புகழ்றது தப்பு அப்படி இப்படிலாம் இவங்க சொன்னாலும் கூட இப்படி புகழும் போது இந்த ஒரு லெட்டர் மாதிரிலாம் எழுதிட்டு வந்திருக்கீங்களே, இப்படி புகழுவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உவகை சந்தோஷம் எப்படிப்பட்டது? என் மனம் நிறைவடையுது. அதில் என்னுடைய வரிகள், என்னுடைய சொற்கள், கருத்துக்கள் அவனுடைய மனதை பதியும். அப்படி பதிந்தால் இந்த சமுதாயத்துக்கு நல்ல விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. நம்ம எழுதுறது சொல்றது வந்து அவனுக்கு பதியும். ஓகே, அவனுக்கு வந்து அந்த மனிதனுக்கு வந்து அந்த அதாவது சம்பந்தப்பட்டவரை இது உத்வேகப்படுத்தும் நீங்க நம்புறீங்க. அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆமா. ஓகே, புகழ்றதுக்கு கொஞ்சம் ஈகோ உடச்சிக்கிட்டு தான் புகழணும் இல்லையா? எதாப்புல ஒருத்தர் இருக்கவர்கிட்ட என்னங்க உங்களை மாதிரி ஆகுமாங்க, டேப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு சொல்லணும்னா அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் என்னை சின்னவனாக பார்க்குற மனநிலை எனக்கு வேணும் இல்லையா? அப்போ எப்படி ஈகோவை விட்டு நீங்கள் புகழுகிறீர்கள்? புகழ்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இப்போ புகழவே முடியாது சார். அதுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் தான் கண்டிப்பாக புகழ முடியும். நான் எங்கேயோ அதை ஒரு ஆண்டு வேலை யாரையும் புகழவே முடியும். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கிறப்ப நான் புகழ்கிறேன். அப்படி புகழ்றதுனால எனக்கு ஒரு இது இனிஷியேட்டிவ் ஆஃப் பாண்டிங் த பீப்புள் சார். ஒரு பீப்புளை என்னால் பாண்ட் பண்ண முடியுது. ஒருத்தரோட என்னோட நெருக்கத்தை அதிகரிச்சுக்க முடியுது இந்த புகழ்ச்சினால். அதனால் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் அந்த பயன்படுத்திக்கிறேன். ரெண்டு சிம்பிளான விஷயம் சொல்கிறார். மனிதர்களோடு ஆரம்ப நிலையில் ஒரு நெருக்கத்தை உருவாக்கி கொள்ள முடியுது. ரொம்ப முக்கியம் தானே இன்னைக்கு லைஃப்பில் இல்லையா? அது கிடைக்கிறப்ப கொஞ்சம் புகழ்ந்தால் என்ன அப்படின்னு கேட்குறேன். யார்கிட்ட பதில் இருக்கா? சார், நீங்கள் ஒர்க்கை கரெக்டாக பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எல்லாமே கிளியராக அந்த பிறகு நான் எதுக்கு தேவையில்லாமல் என் பாஸ்கெட்டெல்லாம் போய் பாண்டிங் வச்சுக்கணும். பாண்டிங் எப்போ தேவைன்றதுலாம் ஓகே தான், ஆனால் அதுக்காக வந்து இதுதான் வழி கிடையாது. ஒர்க் பண்ணுறதை கரெக்டாக பண்ணாலே போதும் சார். அப்போ தனி மனிதனாக தான் நிற்கணும் சார். பதில் இருக்கா? எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் நீங்கள் டாப் லெவல் போனோம்னா எத்தனை பேர் சார் காக்கா பிடிச்சி போவீங்க சார்? நம்ம ஃபஸ்ட்டு வெல் எக்யூப்டாக இருக்கும். நம்ம வெல் எக்யூப்டாக இருந்துட்டு நான் புகழ்கிறேன், ஒரு லெவல் போயிட்டேன். திருப்பி இப்போ எனக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். இந்த புகழ்ச்சியை ஃபஸ்ட்டு நான் தக்க வச்சுக்கணும். நான் அவரை புகழ்கிறேன், அதேமாரி நான் அந்த அட்டைன் பண்ணிட்டேன்னா ஸ்டில் அதுதான் நீ டிரைவிங் ஃபோர்ஸாக பண்ணும். நான் எக்யூப்டாக இருந்துக்கிட்டே தான் நான் புகழ்ந்துட்டு இருக்க முடியும். ஸ்டஃப் இல்லாமல் நான் புகழ்ந்துட்டே இருந்தால் யாரும் இது கிடையாது. சென்ஸ்லெஸ் பீப்புள் கிடையாது. எவ்ரிபடி நோஸ் எவ்ரி திங். ஸோ சும்மானாச்சுக்கு புகழ்ந்து நாங்கள் வரல, ரெண்டு ஈக்குவல் காம்படிட்டர்ஸ் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அது எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறார். ஒருத்தரை வந்து புகழ்ந்து உண்மையான விஷயத்துக்காக, இருக்கிற விஷயத்துக்காக புகழ்ந்து பேசும்போது அவர் சந்தோஷப்படுவார். நான் சொல்கிறேன், இதை வந்து உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ எதிரணியில் இருக்கார் அந்த ரெண்டாவது, அந்த ரோஸ் கலர் சட்டை, அவர் தான். அவரோட மீசை ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால் அவர் வந்து ரொம்ப கோபமாயிட்டாரா இல்லை சந்தோஷம் அடைஞ்சாரா? அவர் மனதளவில் அவரை தொட்டு சொல்லுங்கள். இதை நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இது வேணும் புகழறீங்கன்னு பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக மனதளவில் சந்தோஷம் தரும். ஆனால் இதை வச்சு நீங்கள் வந்து இது போதும் சார் எங்களுக்கு. இல்லை, இதை சந்தோஷத்துக்கான புகழ்ச்சிங்கிறது சந்தனம் மாதிரி சார். சந்தனத்தை கொடுக்குற கையும் மணக்கும், வாங்குற கையும். இல்லை, இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்கள் புகழ்ச்சின்றது வந்து பாண்டிங் கிரியேட் பண்ணிட்டு அதனால ஃபேவரட்டிசம் போனீங்கன்னா தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர, ஃபேவரட்டிசம் இல்லாத ஒரு தேர்ட் பர்சனை போய் நீங்கள் புகழ்ந்திருந்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. உண்மையாலுமே அந்த புகழ்ச்சிக்கு அவர் எலிஜிபிலிட்டியா? இப்போ அவர் சொன்னார் 2 பேர் திறமசாலிங்க நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்குள்ள வந்து ஒருத்தர்கிட்ட புகழ்ந்தா மட்டும் நான் ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கான. இன்னொருத்தன் உண்மையாலுமே திறமசாலி இல்லைன்றது இவனோட கன்சர்ன். அவன் மேலே வந்துகிட்டே இருக்கான். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அவன் டீமே அழிச்சிருவான். அவனுக்கு கீழே இருக்கவன் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அதோட எக்ஸ்ட்ராடனரி திறமையா இருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத்தே கிடைச்சிருக்காது. ஏன்னா அவனுக்கு வந்து ஜாலர தட்ட தெரியாது. இதுதான் உண்மை. அப்போ இவர்களுடைய புகழுக்கு பின்னால் என்னவெல்லாம் வச்சிருக்காங்க? எதுக்காக இவங்கெல்லாம் புகழ்றாங்க? சுயநலம் இருக்குது. சுயநலம் வேற, திறமையின்மை இருக்கு. அவங்களோட திறமையின்மையை மறைக்கிறதுக்காக அவங்க எங்கேருந்து அப்ரிஷியேட் வாங்கணுமோ அதை கொஞ்சம் அதிகமாக புகழ்ந்து காட்டுறது. ஓகே, இந்த புகழ்ச்சி ஏன் நடக்கிறது? அதன் பின்னால் என்ன ஒளிந்திருக்கிறது? ஒரு கும்பலில் தனியாக நம்மளை காட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசணும் அப்படின்னாக்கா எல்லாரும் ஒரு மாதிரி பேசி நம்ம மட்டும் தனியாக புகழ்ந்து பேசணும்னாக்கா நம்ம தனியாக அவருக்கு மைண்டில் நிற்போம் சார். அவர்கிட்ட வேற என்ன ரீசன்? வெரி சிம்பிள் சார். சீக்கிரமாக முன்னேறதுக்கு சார். திறமை வச்சு முன்னேறது வந்துட்டு இட் வில் டேக் லாங் டைம். அதுவே வந்துட்டு ஒரு ஆள் புகழ்ந்தா நம்ம சீக்கிரமா முன்னேறலாம். முன்னேற்றம் சீக்கிரமா இருக்கணுங்கிறதுக்காக புகழ்றாங்க. வேற சார், ஒருத்தர் முடிச்சு விடுறது கூட புகழலாம் சார். முடிச்சு விடுறது ஒண்ணுமில்லாம ஆக்குறது கூட, ஒருத்தர் ஒண்ணுமில்லாம பண்றதுக்காகவும் புகழலாம் சார். ஓகே, ஆளை காலி பண்றது வேற. சார், ஒரு ஆளை புகழ்றோன்னா உண்மையாக ஒரு பெரிய ஆளாக இருப்பார். அவரை வச்சு நம்மளையும் சமூகத்தில் நானும் இவர் கூட இருக்குங்கிற ஒரு அட்ரஸ் முகவரியாக பண்ணி, ஒரு முகவரியாக அவரோட நான் பக்கத்தில் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக 4 பேர் நாளைக்கு என்னையும் பார்ப்போம். வேற என்ன ரீசன்? எல்லா புகழ்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இடன் அஜெண்டான்னு சொல்லலாம் அதை. ஸோ இப்போ இல்லாட்டி கூட இன்னொரு 1 year 2 yearsல வந்து ஓகே இவர் வந்து இப்போ இந்த லெவலில் இருக்காரு, இவர் இப்போவே கொஞ்சம் நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், இது மாதிரி கொஞ்சம் நல்லா வி ஷுட் பி இன் இஸ் ஃபேவரட் புக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுட்டு மேபி ஆஃப்டர் 2 years டவுன் த லைன் அவருக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் இருப்பார். அப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே, அவங்களோட growth அவங்க வளர 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 நாமும் வளரலாம் அப்படிங்கிற ஐடியால பழகி வச்சிருக்கோம். ஓகே, நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ஹிடன் அஜெண்டா இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இவங்க ஏதோ ஒண்ண மனசுல வச்சுக்கிட்டு தான் புகழ்றாங்கன்னு தான் நீங்க நம்புறீங்க. இவர்கள் புகழ்தலுக்கு பின்னால் இருக்கிற உங்களின் சந்தேகம் என்ன? முதல் நோக்கம் அவங்க கிட்டேருந்து அவங்களோட பேரை வச்சு இல்லை அவங்களோட பதவியை வச்சு நம்ம குறுக்கு வழியில் சீக்கிரமாக முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு மெயின் எக்ஸ்பெக்டேஷன். காரியங்களை சாதிக்கிறது, நட்பை உருவாக்குகிறது, மனிதர்களுடைய இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னு பல விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட இயல்பு நிலையில் அடுத்தவரை புகழுவது எனக்கு கூச்சமாக இருக்கிறது, அது சங்கடமான ஒரு உணர்வாக இருக்கிறது. அடுத்தவரை புகழும் போது இவர் பொய் சொல்லுகிறாரோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. இந்த தரப்புல சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன் இந்த எண்ணங்கள் ஏற்படுகிறது? பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சப்போஸ் உங்களை ஒருத்தர் புகழ்றாரு அப்படின்னா நீங்க என்னென்னலாம் சந்தேகிப்பீங்க? நம்மளே இவன் புகழ்றான் அப்படின்னு சந்தேகப்படுவீங்கல்ல, என்னென்னலாம் சந்தேகிப்பீங்க? இல்லை, நம்மள்டேருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் சலுகைகள் என்னென்னலாம் கிடைக்குமோ அதோட எதிர்பார்ப்பு நினச்சி உங்களுக்கு கேட்பாங்க சார். ஓகே, வேற 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 சார் அவங்க மேலே இருக்க நம்பிக்கை சந்தேகப்படலாம். அவர் அதான் இவன் நம்பகத்துக்கு உரியவனான்னு சந்தேகப்படலாம். ஆமாம் சார். ஒருத்தர் என்னை புகழ்றாருன்னா அவர் என் மேலே வச்சிருக்க கண்ட்ரோலை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காகவும் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. வியாபார நோக்கத்துக்காக நிறைய புகழ்ச்சி இப்போ நடந்து வியாபார நோக்கம். ஓகே, எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுடைய புகழை வைத்துக்கொண்டு அவர்கள் வளர்வது, குறுக்கு வழியில் சம்பாதித்தல், உழைக்காமல் முன்னேறுதல் அப்படின்லாம் சில ஹிடன் அஜெண்டாஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் புகழ்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாத்தையும் ஒதுக்கிறோம். இதையும் தாண்டி என்ன ரீசனுக்காக நீங்கள் ஒருத்தரை புகழ்றீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா அம்சங்களுமே போடுதலுக்குரியது தான். இலக்கியம், காவியம், வழிபாட்டு சிந்தனைகள் அத்தனையுமே மக்கள் வழிவழியாக பதிவாகிற ஒன்று தான். அதனால தான் எல்லாருக்குமே அந்த போடுதல் புகழ்தலுங்கிறது இருக்கத்தான் செய்யும். சரியாக தவறாங்கிறது அவங்களுடைய உணர்வு பொறுத்தது. அதனால் உலகத்தில் உள்ள அத்தனை அம்சங்களுமே வழியாக போற்றி புகழ்ந்து தான் வாழ வேண்டியிருக்கும். இல்லைன்னா அமைப்பே கெட்டு போயிடும், சமுதாயமே கெட்டு போயிடும். ஒருவர் போற்றவில்லை என்றால், அவரை பாராட்டி சொல்லவில்லை என்றால் அங்கே பிரச்சனைகள் உருவாகும். இப்போ குழந்தையை தாளாட்டுறதாக இருக்கட்டும், குழந்தையை செல்லமேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது மனைவியை கண்ணே மணி என்று சொல்வதாக இருக்கட்டும், தாயை தங்கமேன்னு சொல்லி அம்மாவை சொல்வதாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவோட சிறந்த மனிதர் யாருமே இல்லை என்று குடும்பத்தை சொல்வதாக இருக்கட்டும், நண்பர்களை நீங்கள் பாராட்டுவதாக இருந்தால் கூட அது இங்கே உள்ள அத்தனை அம்சங்களும் அதைத்தான் போதிக்கிறது. வழிபாட்டு சிந்தனைகளை போற்றுதல் தான், கடவுளை வணங்குவது தானே, இலக்கியங்களை போற்றுவது தானே, மன்னர்களை வாழ்த்துவது தானே. அப்படி தானே எல்லாமே உலகம் முழுவதும் இருக்குது. கோமரா எடுத்தாலும் சரி, இளங்கோ எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு ராமாயண மகாபாரதம் எடுத்தாலும் சரி, போட்டுதல் தானே. ஹீரோ வர்ஷிப்ங்கிறது இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு கேள்வி இருக்கு. அதாவது உங்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி அநேகமாக பொருந்தும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தலைவனை புகழ்ந்து கொண்டே இருத்தலில் என்ன ஆனது? அது ஒரு பழக்கப்பட்டு போன அடிமை உணர்வு, அப்படிதான் சொல்லலாம். அப்படி அது உங்களுக்கு காரணமே இல்லாமலும் கருத்தே இல்லாமலும் அவர் ஒரு ஹீரோ வர்ஷிப்புங்கிறது அதுதான். அதாவது தலைமை வழிபாடுங்கிறது இந்தியாவில் இருக்கின்ற ஒன்று தான். மேலும் மேலும் அதை அழுத்தம் தான் செய்வாங்க. அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அல்லது ஆலயங்களாக இருக்கட்டும், அது உங்கள் இலக்கிய அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாம் இதைத்தான் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ஹீரோ வர்ஷிப் தான், தலைமை வழிபாடு தான் போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விலக முடியாது என்னால், நான் தவிர்க்க முடியாது என்னால். இல்லை, நான் அதை கேட்கல. நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை, உங்கள் தலைவரை நீங்கள் போற்றிக்கொண்டே இருக்கிறீங்க, பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க, புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது என்ன? அது அவங்களுக்கு போய் சேருமான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? அதை பார்த்துட்டு அவங்க உங்களை கூப்பிட்டுட்டு தட்டி கொடுத்தோ உங்களை பதவியிலே உட்கார வைப்பாங்கனாலும் நமக்கு தெரியாது. உணர்வு அதுக்கு பழகி போய்விட்டது. அதான் உண்மை. உணர்வுகள் அதிலேயே பழகி போயிடுச்சு. பழக்க வழக்கங்கிறது என்ன? பண்பாடு. அதுதான் பழக்கம் வழக்கமாகி பண்பாடு. அந்த பண்பாடுங்கிறது வழியாக பதிவாகிற ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய சிந்தனைகளை வேறு எண்ணமே வராது அந்த இடத்துல மட்டும். மற்ற இடங்களெல்லாம் எல்லாம் வரும். அந்த கட்சி இந்த கட்சி, அந்த தலைவர் இந்த தலைவர், அந்த கொள்கை இந்த கொள்கை, அந்த சித்தாந்தம் எல்லாம் வரும். ஆனால் தான் நேசித்தவர்கள் மீது சந்தேகப்படுறதுக்கான எண்ணமே வராதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பழக்க விட்டு போனால் அந்த உணர்வு. அதில் நீங்கள் பிரெயினை பற்றி, மூளையை பற்றி நீங்கள் நிறையா சொல்லுவீங்களான்னா அதுக்கு காரணங்கள் நான் நிறையா சொல்ல முடியும். சுசாதா எழுதுகிறார், தலைமைச் செயலகங்கள் எழுதுகிறார். மூளையில் ஒவ்வொரு பகுதியும் பழகி போயிடும், நீங்கள் விடுபட முடியாது. அதில் அடிமை உணவு அதுதானே. உலகம் முழுவதும் இருக்கிற அடிமைத்தனத்துக்கு காரணம் என்ன? வேற என்ன இருக்க முடியும்? அவனுக்கு ஒரு ஆதாயம் கிடையாது, ஆனால் அடிமைப்பட்டு கிடக்கிறான். சாமியார்கிட்ட போய் சரணடைனானே, ஏன்? என்ன காரணம்? அதுக்கு பழகி போச்சு.
அந்த பழக்கம் வந்து அப்படியே பதிந்து போச்சு, படிஞ்சு போச்சு, எடுக்க முடியாது, இறுகி போச்சு. எல்லா உணர்வுகளும் நீங்கள் அப்படி தான் பார்க்க முடியும். இப்போ காதலியை நான் பாராட்டலைனாக்க வாழ்க்கை அமைதியாக இருக்காது. முத்தே மணியே இங்கே பாரதம் சொல்கிற மாதிரி கண்ணடி தளித்தால் கட்டளைன்னு சொல்கிற மாதிரி வேல்வெளியாலே என் விழாத்தை குத்தான், இப்படி நீங்கள் ரசனைகள் வந்து போற்றுதல் புகழ்தலுடைய வெளிதான் அது. இது ஒரு அருமையான பாயிண்ட் சொல்றாரு. இந்த போற்றுதல் புகழுதலின் மூலமாக ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் ஒரு கம்ஃபர்ட் லெவலையும் சொசைட்டிக்குள்ளே மெயின்டைன் பண்ண முடியுது. அப்போ காரிய சாதிப்பு அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன காரணத்திற்காக புகழுதல் அவசியம்? என்னோட சுயநலம் இது எல்லாத்தையும் தாண்டி அது எனக்கு ஒரு ப்ரைடாக நினைக்கிறேன். என்னோட தலைவர் பேர்பட்டவர் அப்படின்னு சொல்லி நான் அவர் புகழ்ந்து சொல்றதுல என்னோட இனத்தை அங்கீகரிக்கிறதுல புகழ்றதுல நான் பெருமையாக நினைக்கிறேன் சார். பெருமை கிடைக்குது. வேற இப்போ கடவுளை புகழும் போது என்ன ஆனந்தம் கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம ஒரு தலைவர் புகழும் போது நம்மளோட தலைவர் இல்லை, நான் அவரை கேட்டது நான் சொல்றது அந்த மாதிரி யார் எது புகழ்ந்தாலும் நம்ம பேசிக்காக இவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சி இல்லை ஒரு பொருள் நினச்சி புகழும் போது நம்ம வந்து ஆனந்தம் எல்லாம் அடையுது. அதெல்லாம் இப்போ வந்து நான் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அடுத்த மாநிலத்துக்கு முன்னாடி என் மாநிலத்தை முன்னேற்றி நான் பெருமையாக பேசும்போது அந்த இடத்துல நான் முதன்மைப்படுத்தப்படுறேன். என் மாநிலம் இந்த தேசத்துக்கு மற்ற தேசத்துக்கு நடுவில் முன்னிலைப்படுத்த பேசும்போது என் தேசம் அப்படின்னு நான் முன்னிலைப்படுத்தும் போது நான் பெருமை அடைகிறேன். அந்த இடத்துல ஒரு எல்லையிலே ஆனந்தம் கிடைக்குது. அந்த மாதிரி லெவலில் போகுது. குட். ஒரு மாநிலத்தை புகழும்போது ஒரு ப்ரைடு கிடைக்குதா, நான் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன். எஸ், எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கிறதுனாலே நான் புகழ்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹீரோவோட டைஹார்ட் ஃபேனாக இருக்கேன். அவர் என்ன பண்ணாலும் புகழ்றேன். ஏன்னா ஏதோ அவரோட ஒரு விஷயம் என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அவர் புகழ்றப்ப என்னையே நானே புகழ்ந்துக்கிற மாதிரி ஃபீல் வருது. அது எனக்கு சந்தோஷத்தை தருது. வேற கம்பத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், போடி ஐயர் ஹோட்டல் ஒன்று. அங்கே சாப்பிட்டு வெளியே வரும்போது அந்த சாப்பாடை வந்து அவர்கிட்ட பாராட்டணும்னு தோணி அந்த ஓனரை போய் பார்த்து இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டது இல்லைங்கன்னு சொல்லிட்டு வரேன். எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி. ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கு பெரிய மைலேஜும் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் கடைக்கு நான் என்னைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆத்ம புகழுதலில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக இருக்குது. வேற உண்மைதான். அது வேற இப்போ ஒரு திங்ஸ் புகழ்றது மூலமாக அதை வந்து மற்ற 4 பேருக்கு தெரியப்படுத்தி நம்ம பட்ட சந்தோஷம் மற்றவங்களும் படுற மாதிரி அதை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பீயிங் டு ஹியூமன் பீயிங் விட்டுட்டு இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதை மற்றவன்ட்ட நான் புகழ்ந்து சொல்கிறேன். ஸோ அப்படி சொல்லும்போது அதை மற்றவங்களும் வாங்குறாங்க. ஸோ நார்மலாக வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து ஒரு நல்ல பொருளின் தரத்தை அடுத்தவருக்கு கொண்டு சேர்க்க சொல்றது கூட பயன்படுது. ஒன்லி ஃபிலாசபி எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு விமர்சனத்தையும் தாண்டி ஒருவரை புகழுதல் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானதாக உங்களுக்கு படுகிறது? அதாவது இப்போ ஒருத்தவங்க ஒரு புகழ் அடைஞ்சிட்டாங்க, இந்த அளவுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோதான் புகழ் அடைஞ்சிட்டாங்க. அதை விட்டு கீழே இறங்க அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன்னா கீழே இறங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம ஒரு புகழ் அடைஞ்சிட்டு அந்த அளவுக்கு இதை விட்டு நம்மளால கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மன இது கிடைக்கும். ஒரு புகழ் கிடைத்தவர் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒழுங்கா வாழ்வார், நல்லா வாழ்வார். வேற ஒரு தனி மனிதன் அவனோட திறமையோ ஒரு உலகத்துக்கு அறியாத ஒரு திறமைசாலியோ இல்லை ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்த உதவியோ செஞ்சவன் எனக்கு தெரிஞ்சானா அவனை முதலில் நான் அங்கீகாரப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு பெருமை. அவனை புகழ்படுத்தி பேசும்போது என்னால் அவனுக்கு அவார்டு கொடுக்க முடியாது, ஆனால் நான் புகழ்ந்து பேசுவேன். சார் என்ன திறமைசாலி, என்ன ஒரு நல்லது செஞ்சுருக்கான். இந்த ஒரு அவார்டு நான் வாங்குறதோட கொடுக்கறது பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்திற்காக திறமைசாலியவோ நல்லது செய்தவர்களே நான் புகழ் பாடுவதை தவறு என்று நினைக்கிறேன். ஓகே, ஒரு திறமைசாலியை அங்கீகரிப்பதனுடைய அடையாளமாக புகழ பார்க்குறீங்க. எஸ், அடுத்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். புகழ்வதன் மூலம் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, இன்னொருத்தர் நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேங்கிறதெல்லாம் இவங்க வியூ. ஆனால் புகழுவது உங்களுக்கு எவ்வளோ சங்கோஜமாக இருக்கு? என்ன யாராச்சும் புகழ்றாங்கன்னா நான் அவங்கள்ட்ட டேரெக்டாக சொல்லிடுவேன். அதாவது என்கிட்ட ஏதாவது நெகட்டிவான விஷயம் இது தப்பு பண்ணுறேன்னா மூஞ்சிக்கு நேராக குத்தி காட்டுங்க. என்னை பற்றி புகழும்னா ஆக்சுவலாக ஒன்று சொல்கிறேன், அப்படி சொல்லவே முடியாது. ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பேசுங்க சார். உண்மையான புகழ் சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் சார். உண்மையான புகழை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் சார், தப்பு இல்லை சார். ஓகே, பொய்யா புகழ்றப்ப நமக்கு தெரியும் சார், பொய்யானால் தெரியும் சார். நம்மள புகழ்றவங்க பற்றி அநியாய புகழ் பார்த்தீங்க, எங்கே ஆதரவு எடுத்தாலும் கை தட்டிக்கிறீங்க. அதீதமாக ஒருத்தர் உங்களை புகழ்ந்தா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நன்றின்னு பாராட்டுவேன் சார். நன்றி அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போயே வலிகிறீங்க, இதான் இந்த ரியாக்ஷன் தான் இருக்கும். அது என்ன செய்யறதுன்னு தெரியாது. கேஸ் வேற. அதீதமாக உங்களை யாராவது புகழ்ந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் சார். அப்புறம் எனக்கே ஐ ஃபீல் வெரி வெரி பேட். எனக்கு ரொம்ப அன்டிசர்விங்காக ஃபீல் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு பேச்சை மாற்ற முயற்சி பண்ணுவேன். பேச்சை மாற்ற முயற்சி பண்ணுவீங்க. ஓகே, அந்த டாபிக்லேருந்து வேற ஏதாவது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே, இவர் உண்மையை சங்கோஜப்படுறவர் தான். ஏன்னா டப்புன்னு தான் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நான் வெளியில் வர்றேன், என் ஃப்ரெண்டு மச்சான் சட்டை சூப்பராக இருக்கலாம் மச்சான் அப்படின்னு சொன்னாலே இவன் எதுக்கு சின்ன பேச மாட்டானே. சட்டை சூப்பராக இருக்கலாம் சப்ப புகழ்ச்சி. நான் சார் அவனோட திங்கிங் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாங்கிறப்ப என்ன மச்சான் அவனுக்கு இவ்வளோ பேச வேண்டாம். நீங்கள் உங்கள் சட்டை நல்லா இருக்குங்கிறவன் இல்லாமா உங்ககிட்ட எதிர்பார்க்குறான். அவன் ஒரு எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட வருது. நான் என்ன கேட்குறேன், எதிர்பார்த்து வாழ்ந்தா என்ன சார்? நான் தெரியாதனமாக தான் கேட்குறேன். இந்த உலகத்தில் மனுஷன் எதிர்பார்க்காம வாழ்ந்துட முடியுமா? ஒருத்தர் எதிர்பார்த்து வாழ்றவனோட நீங்கள் பழகவே மாட்டீங்கன்னா நீங்கள் இவங்க சொல்கிறது தான், நீங்களாம் தனியாக தான் இருக்கு. ஐ வில் ஸ்பிட் இன்டு 3 ways சார். ஸோ மைல்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருவேன்.
ஓகே தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் ரொம்ப நமக்கே ஓவராக தோணுச்சுன்னா, எல்லாரும் பண்ணாதேப்பா நான் பண்ணிட்டேன், அவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க நானும் அதே தான் பண்ணேன், ஐ ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சுன்னா வேற வழியில் ஐ ஜஸ்ட் அக்செப்ட், ஐ ஜஸ்ட் போ டவுன், தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ், பட் ஐ ஸ்டில் ஹாவ் டு டூ ஃபர்தர். திஸ் இஸ் நாட் மை லெவல், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னொன்று, பட் ஐ ஹவ் அச்சீவ் சம்திங் ஃபார் விச் யூ ஆர் கிவிங் எ ரெக்கக்னிஷன் அப்படின்னு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கான்வர்சேஷனை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுவீங்க. ஆமாம். ஓகே, பக்கத்தில் வேற புகழுவது உங்களுக்கு எவ்வளோ சங்கோஜமா இருக்கு? கொஞ்சம் பயமா இருக்கும். பயமா இருக்குமா? ஆமா, அவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம அந்த லெவலை இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாம போச்சுன்னா நம்மள அதில் பாதத்தை தள்ளிடுவாங்களே, நம்மளை பத்தின ஒப்பீனியன் வந்து ராங்கா போயிடுமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எம்பாரசிங் சுச்சுவேஷனா இருக்கும். தர்ம சங்கடத்துல நெளிய வேண்டியது. சிரிப்பேன், ஆனால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சிரிப்பேன், அதுக்கப்புறம் அவர் சீரியஸாக புகழ்ந்தாலும் நான் கொஞ்சம் கலாய்ப்பேன், அவரை கலாய்ப்பேன், சரி போகுதுடா அடங்கடாடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் அதை விடுங்க பாஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபன்னா அப்படி மூவ் பண்ண பார்ப்பீங்க. காரியங்களை சாதிக்கிறது, நட்பை உருவாக்குகிறது, மனிதர்களுடைய இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னு பல விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட இயல்பு நிலையில் அடுத்தவரை புகழுவது எனக்கு கூச்சமாக இருக்கிறது, அடுத்தவரை புகழும் போது இவர் பொய் சொல்லுகிறாரோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. இந்த தரப்புல சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன் இந்த எண்ணங்கள் ஏற்படுகிறது? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். புகழ் இது இல்லாம இன்னைக்கு ஒரு சமூகம் இயங்குதா? ஒரு மனிதன் புகழ விரும்பாமலா இருக்கிறான் அப்படின்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது. புகழுவதால யாருக்கும் எந்த நட்டமும் இல்லை, புகழ் தான் என்ன தப்புன்னு இந்த பக்கம் கேள்வி வைக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி மனிதர்கள் புகழுக்கு மயங்காமல் இருக்க முடியுமா? புகழுக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. பிகாஸ் புகழ்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து தன்னோட சைல்ட்ஸ் வந்து அபவ் 400 அவர் சொன்ன மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டில் எடுத்தால் வந்து மற்றவங்கள்ட்ட பெருமையாக சொல்லுவாங்க, மற்றவங்க புகழ்றதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அதே பையன் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி மேரேஜ் லெவலில் வரும்போது அவனுக்கு வரப்போகிற பொண்ணு ஆக்சுவலாக அதிகமாக சவரன் போட்டு வந்தால் அதை பெருமையாக பார்ப்பாங்க. ஸோ அது செகண்ட் லெவல் ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஸோ அது மாதிரி வந்து புகழ்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். புகழுக்கு மயங்காத மனிதர்கள் உண்டா? புத்தர் இருந்தார், பெரியார் இருந்தார், இன்னும் பல துறவிகள் இருந்தாங்க. தமிழில் ஒரு கொள்கை உண்டு, அதாவது குடும்ப சுமைகள்லாம் குடும்ப கடமைகள்லாம் முடிந்த பிறகு துறவுன்று போயிடுவாங்க. பொது வாழ்க்கைக்கு மக்களுக்காக பணியாற்றுகின்ற அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க புகழை விரும்புவதற்காக போகலை, பொதுமக்களுடைய சேவை தொண்டு செய்வதற்காக போகிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டிஸ் நான் கேட்கல, சாதாரண மனிதர்கள் மனப்பக்குவம் உள்ளவர்கள் யாருமே புகழை மயங்க மாட்டாங்க. மனப்பக்குவம் உள்ள யாரு மனிதர்கள் புகழுக்கு மயங்க மாட்டார்கள். மனப்பக்குவம் உள்ளவர்கள் புகழுக்கு மயங்க மாட்டாங்க. நீங்க புகழ்ச்சிக்கு மயங்கல மாட்டீங்களா? மயங்கவே மாட்டேன். நீங்க மயங்க மாட்டீங்க? அப்படியா? என் வாழ்க்கை 2 முறை சாதாரண மனுஷனா தேசிய கொடி ஏற்றிருக்கிறேன். நான் 36 வருடமாக மாதவரம் என்ற ஏரியாவிலே நான் இருக்கிறேன். அந்த நாளிலே வெறும் 8000-9000 குடிஜனர்கள் தான். என்னால் முடிந்தது அத்தனையுமே செய்து கொடுத்தேன். 2 முறை எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அத்தனை மக்கள் முன்னாலேயும் தேசிய கொடி ஏற்றுவதற்கு. என்னை இந்த பொது காரணங்களை வைத்து என்னுடைய தகுதியை நான் உயர்த்தி கொள்ளவில்லை. எனக்கு புகழ் பிடிக்காதுன்னு உங்களை பத்தியே புகழ்ந்து தள்ளிட்டீங்களே கடந்த 5 நிமிஷம். அதாவது வெயிட் a minute திசை இப்படிதான் ஆர்குமெண்ட்ஸ் வரணும். எல்லாத்துக்குமே கைத்தட்டக்கூடாது. வாழ்க்கையினுடைய எதுக்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக நாம் வாழ்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஆக்சுவலா எந்த ஏரியா நீங்க? நான் மாதவரத்தில் இருக்கேன். பின்னி எடுக்கிறீங்க. மெட்ராஸ்ல இப்படி ஒரு அழகான தமிழ் கேட்டு ரொம்ப காலம் ஆச்சு. நன்றி சார். ஏன் சார் சும்மா தான் சார் புகழ்னேன். இல்ல இதுக்கு சார் இப்போ அந்த புகழை பத்தி நான் உங்களை வந்து மரியாதை நான் என்னை எப்படி நான் அழைக்கப்பட்டேன் என்பதை சொல்ல வேண்டிய பெரியவங்க. இதுக்கு மேல நான் இதை சங்கடப்படுத்த விரும்பல உங்களை. ஒண்ணுமே இல்லை, சூப்பரா பேசுறீங்கன்னு சொன்னேன். இந்த ஷோல நிறைய பேரை நான் சொன்னேன் இல்லையா? எந்திரிச்சு நிட்டீங்க உங்க வயசு எல்லாத்தையும் தாண்டி. இல்ல அப்படின்னு இது அவையடக்கம். என்ன ஒரு பண்பு. ஆனா எது சார் அவையடக்கம்? நீங்க சொல்லி நான் எந்திரிச்சுன்னா தான் சார் அவையடக்கம். நான் சொல்லி நீங்க எந்திரிச்சுன்னா அது அவையடக்கம் கிடையாது சார். சபையை உணர வேண்டும். உங்களுக்கு புகழ் பிடிக்காது, அதை நாடறியும். இது ஆதரவா? போட்டோ கிட்ட எடுத்தாங்களா? எஸ், அவர்கிட்ட கொடுங்க. புகழுக்கு மயங்காதவர்கள் உண்டா? புகழுக்கு மயங்காதவர்கள் உண்டானா இருக்காங்க. ஆனா புகழ் வேண்டான்னு சொல்ற மனிதர்கள் கிடையாது. நான் 2 விதமா பாக்குறேன். புகழ் வந்து எல்லாருக்கும் வேண்டும். நீ என்ன புகழ்ட்டினா அது வேற விஷயம். நான் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறது புகழ் வேண்டும்ன்றதோட நின்றும். புகழுக்கு மயங்கிறது அப்படிங்கும்போது மாறுபடுது. தன்னிலை அறிந்தவர்கள் வந்து புகழுக்கு மயங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் திறமை
என்னை பற்றி நான் ஒரு அளவுகோல் வைத்துக்கொண்டு இதுதான் என்னால் முடியும் இது முடியாதுன்னு நினைக்கிறவன் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறது கிடையாது. நான் இதான் நீ ஏதாவது புகழ்ந்தியா புகழ்றியா ஓகே அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கவங்க அதையும் மீறி சில பேர் என் நிலைக்கு அப்பாற்பட்டு சில பேர் புகழ்ந்தால் அதை நான் புகழாக நினைப்பதில்லை, வஞ்ச புகழ்ச்சியாக தான் நான் நினைக்கணும். சரி இவன் வந்து நம்மளை ஏதோ கலாயிறான், நம்ம செய்யாததெல்லாம் செஞ்சு சொல்கிறான். நீ என்ன படிக்கிறீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஐடி பின் எடுக்கிறார் முதல்லேருந்தே. ஐடி வஞ்ச புகழ்ச்சிங்கிறாரு, திருக்குறளுங்கிறாரு. வாஸ் வெரி நைஸ். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு டைனமிக்ஸை டச் பண்ணிக்கார். புகழுக்கு மயங்காதவன் இருக்கலாம், ஆனால் புகழ் வேண்டும்னு நினைக்கிறவன் தான் எல்லாரும். கண்டிப்பாக புகழ்ந்தா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் சார். புகழ் வேண்டாம்னு நினைக்கிறோம், தனிமையில தான் சார் இருக்கணும். யார் கூடயும் பழகாமல் தனிமையில் இருக்கவங்களுக்கு புகழ் தேவையில்லை சார். அவங்க யார் கூடயும் பழக மாட்டாங்க சார். அவங்க புகழ் வேண்டாம் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிடுவானா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, நானும் சொல்ல மாட்டேன். அப்படி அது உள்ளுக்குள்ள ஒரு சரி, அதை எனக்கான ரெக்கக்னிஷனாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதனால் என்னை புகழ்கிறாங்க. ஸோ அதுலேருந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்னும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும். புகழ் வேண்டாம்னு நீங்கள் இருந்துருவீங்களா? என்ன யாராவது புகழ்ந்தாங்கன்னா எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு புகழ்ச்சி ஏன் வேண்டாம்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஐ நோ த ட்ரூத். ஒரு உண்மையான ஹியூமன் பீயிங்க்கு வந்துட்டு இப்போ எனக்கு என் முன்னாடி வந்து வேற யாரையாவது புகழ்ந்தாங்கன்னா ஐ கான் டைஜஸ்ட். எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், அதுதான் உண்மை. சூப்பர். அதனால வந்துட்டு அதுக்கு நான் என்னையும் புகழாமலே இருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, அதுதான் உண்மை. அப்போ புகழ்றதுல எவ்வளோ ஈகோ இருக்கு? மனசு விட்டு ஒருத்தரை புகழ்னா ஈகோ பிரேக் ஆகணும் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன ஈகோ இடிக்கும் தான் இல்லை? கண்டிப்பா இடிக்கும். நேச்சுரலி ஒருத்தர் உங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் தப்பு பண்றாரு, கோபம் வருது. I will scold. You will scold very badly. Okay, you will scold him very badly. ஆனா அதே ஒருத்தர் நல்லா செஞ்சா அவனை பாராட்டுறது தாண்டி நல்லா வெரி பாராட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? That's because that's a human character. எனக்கு என்னோட ஈகோ. அதான் பிரச்சனையே. அதுதான் சார். நீங்க எல்லாரும் ஆழமா யோசிச்சு பாருங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் கேள்வி எஸ் தான். உங்களுக்கு கோவம் தான் உடனே அடுத்தவனை திட்டிடுவீங்க, கடுமையா திட்டிடுவீங்க. ஆனா அதே அளவுக்கு ஏன் பாராட்ட மாட்டேங்கிறீங்க அதிகமா? என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. உங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, புகழ வேண்டியதானே, ஏன் புகழ மாட்டேங்கிறீங்க? மனசு வரதுல சார் டைரக்டா. அவ்வளவுதானே, பக்கத்துல கொடுங்க. அதாவது நல்ல விஷயத்துக்கு எப்போதுமே பார்ஷாலிட்டி பார்ப்போம் சார். அதான் புகழ்றதுனா வந்து அதை நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் புகழ்வோம். அது ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் இவனுக்குலாம் எதுக்கு புகழ்ந்துட்டு, பார்ஷாலிட்டி. எக்ஸ்ட்ராடனரி சொல்லிட்டீங்க, இதான் மனசு. ஒரு கம்பேரிஷன் இருக்கும் மனசுக்குள்ள. நம்ப முடியாத ஒரு காரியத்தை அவர் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதனாலே புகழ்றதுக்கு வாய் வராது. உங்களுக்கு புகழ் வேணுமா வேணாமா? அஃப்கோர்ஸ் சந்தோஷப்படுவேன், பண்ணலாம். சந்தோஷப்படுவேன், கண்டிப்பா இருக்கும். ஓகே சார். நம்மளோட பெரியவனாக இருந்துட்டா நமக்கு புகழ தோணாது சார். அவரை ஏன் அது நம்மளோட பெரியவனாக இருந்தால் ஏன் புகழ தோணலை? அதாவது நம்ம தான் பெரியவன் நினச்சிட்டு இருப்போம் சார். ஓகே, நம்மளை யாரும் அந்த மாதிரி என்கரேஜ் பாராட்டினதில்ல சார். நம்மளும் அதே மாதிரி யாரையும் பாராட்டுவான்னு நம்ம மனசில் தோணும் சார் நமக்கு. ஓகே, பாதிக்கப்பட்டனால தான். ஸோ உங்களை எவனும் புகழலை, அதான் பிரச்சனை. அது கரெக்டாக உண்மைதான் சார். ரைட்டு தான், கரெக்டு தான். மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. அடுத்தவரை புகழும் போது உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இல்லை, இப்போ யாரை புகழ்ந்தாலும் அவங்க மூஞ்சில் ஒரு சின்ன வெக்கம் இருக்கும். அந்த வெக்கத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. ஒருவனை வெக்கப்பட வைக்கிறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது ஒரு புகழ் பாடி வெக்கப்படும் போது அவனை நம்ம ஆள போய் பாராட்டும் போது நம்மளுக்கே ஒரு பெருமை. ஓகே, இப்போ அப்படி ரிவர்ஸ் வச்சுக்கோ அந்த கேள்வியை. அடுத்தவர் உங்களை புகழும் போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்ன? நானும் அப்படியே தான் வெக்கப்படுவேன். அடுத்த நிமிஷம் சொல்லுவேன், வா உனக்கு வெளில வா, பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு. பிரியாணி. ஓகே, நான் அடுத்தவங்க புகழும் போது எனக்கு மனசு நிறைஞ்சு போயிடும். என்னை புகழும் போது அந்த நைட்டு சாப்பிடவே மாட்டேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். பின்னால மற்றவங்க என்னை புகழ்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஊக்கமுறதை நினச்சிக்கிறேன் சார். மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணி இதே மாதிரி புகழை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறேன். ஸ்னேகன், உங்களுக்கு புகழ் பிடிக்குமா? மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையோட வெளிப்பாடு அது. அப்படி அது அதீத புகழ் என்பது தான் இந்த கோணம் கொதிக்கிறது சரி. ஏன்னா அதீதமாக யாராச்சும் புகழும் போது கூச்சப்பட்டுக்கு நெளிஞ்சிருக்கேன், ரொம்ப அமைதியாகிடுவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே வந்து தட்டி கொடுக்கறது மாதிரி கொடுக்குற அத்தனை புகழுமே என்னை இன்னொரு படி மேலே ஏற்றிருக்கு. அது கொடுக்கக்கூடிய ஃபீல் எப்படிப்பட்டது? பொதுவாக வந்து புகழோடைய முதல் நோக்கமே தற்காலிக சந்தோஷம். புகழின் முதல் நோக்கம் தற்காலிக சந்தோஷம். அந்த நேரத்தில் அவனையும் சந்தோஷப்படுத்தணும், நாமளும் சந்தோஷப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பாயிண்ட்டை. என்னை எடுத்த உடனேயே அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சமூக கட்டமைப்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த முரண்பாடுகளும் தென்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த வேளை, இந்த பேச்சுவார்த்தை, இந்த சந்திப்பு, இந்த கைக்குலுக்கள், இந்த நட்பு, இந்த காதல் சுமூகமாக நடக்கணும்னா தற்காலிக சந்தோஷத்துக்கு ஒரு சின்ன புகழ் தேவைப்படுகிறது. இந்த புகழ் தரும் போதே என்ன? நான் சினிமாவில் வேலை பார்க்குறேன், ஆனால் இருக்கிற 10 பாடலாசிகளை நானும் நம்பர் 1 இருக்கேன் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த புகழ் வந்து நான் ஏற்றுக்கலன்னா இந்த துறைக்கு நான் வந்திருக்கவே கூடாது.
என்ன என் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லைன்னா நான் எதுக்குங்க வரணும்? புகழை ஏத்துக்கொள்ளவும் ஒரு மனப்பக்குவம் வேணும். ரெண்டாவது இங்க வந்து ஒரு தண்ணீர் பஞ்சம், வேலை பஞ்சம், உணவு பஞ்சத்தை விட ஒருத்தனுடைய திறமையை அங்கீகரிக்கிறதுல பஞ்சம். அது அங்கீகரிக்கிறது போது ஏத்துக்க முடியாதவங்க தான் இந்த பக்கம் இருக்கிறாங்க, ஏத்துக்கிட்டவங்க இந்த பக்கம் இருக்காங்க. இதான் பிரச்சனை. இன்னொரு பக்கம் அதாவது நீங்க வந்து ரொம்ப அழகான டிஃபைன் பண்ணாலும் நீங்க வந்து புகழை விரும்பக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் தான் இருக்கு வெளியில. நான் தான் எனக்கு சொல்றேன், எனக்கு புகழ் வந்து மயங்கிறதுல, விரும்புறது வேற மயங்கிறது வேற. புகழ்ல மயங்கிறது கிடையாது, விரும்புறேன் நான். இல்லைன்னா நான் இதை விட்டுட்டு நேரம் ஊர்ல போய் ஆடு மாடு மேய்க்கலாமே. நான் ஏன் சினிமாவில் இருக்கணும்? ஏன்னா பாடலாசிரியர் நீங்கள் கூப்பிட்ட வசி 2 மிகச்சிறந்த சிந்தனையாளர்களுக்கு மத்தியில் உட்கார வச்சிருக்கும் போது எனக்கு இந்த புகழ் கிடைச்சிருக்கு, சந்தோஷம் கிடைக்குது. 2 பெரிய அனுபவசாலிகளுக்கு மத்தியில் நீங்கள் என்ன கூப்பிடுறீங்க, இத்தனை பேத்துக்கு மத்தியில் இருக்கீங்க. இதை நான் விரும்பினேன். நான் என்ன லவ் பண்ணலைன்னா வேற எவன் என்ன லவ் பண்ண போகிறோம்? புகழுக்கு மயங்காத மனிதர்கள் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் புகழை விரும்பாத மனிதர்கள் என்று யாரும் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாரு. இந்த பக்கமும் கூட எனக்கு புகழை ஏற்றுக்கொள்ளுகிற மனது இருக்கிறது, ஆனால் புகழுகிறவர்கள் மீது ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். புகழ் இது இல்லாம இன்னைக்கு ஒரு சமூகம் இயங்குதா? ஒரு மனிதன் புகழை விரும்பாமலா இருக்கிறான் அப்படின்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது. புகழுவதால யாருக்கும் எந்த நட்டமும் இல்லை. புகழ்தான் என்ன தப்புன்னு இந்த பக்கம் கேள்வி வைக்கிறாங்க. புகழுவதன் மூலமாக நீங்கள் பொய்யர்களை உருவாக்குகிறீர்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த பக்கம் வைக்கப்படுது. எது யதார்த்தம்? பேசலாம். ஒருவரை புகழுதலுக்கு வந்து இங்க ஒரு பெரிய பஞ்சம் இருக்கு அப்படின்னா, ஒரு திறமையை அங்கீகரிக்க அடுத்தவனுக்கு மனசு வராதனால அவன் புகழ தயாரா இல்லாம இருக்கான். ஒருவேளை அது இங்க அதிகமா நடக்காத காரணத்தினால நம்மளை நாமே புகழ்ந்துக்கணும் அல்லது நம்மளை நாமே பிரைஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கிக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைம் லைட்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? நிச்சயமா உண்டு. அதை தினந்தோறும் நான் நடத்திக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க தனியா பேசினா பைத்தியக்காரன் ஒன்று எழுதப்படாத சட்டம் இருக்கிறது. ஆனா அவன்கிட்ட பேச வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, போலியாவே தன்னை இந்த சமூகத்திலேருந்து அங்கீகரிச்சுக்கணும், பாதுகாத்துக்கணும், எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நடக்கணும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையா எவனாலையுமே வாழ முடியாது. இப்ப சமீபத்துல கூட சோகமான பாடல்கள் எழுதும் பொழுது எனக்கு வந்து அழுகை வர்றது வேற, ஒரு காதல் பாட்டு எழுதும் போது எனக்கு அழுதுருக்கேன். ஏன்னா ஒரு ஈழத்து பிரச்சனை கொண்டாந்து எழுதும் பொழுது நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்ன கிள்ளி நானே முத்தம் கொடுத்துட்டேன், சவாசனேகா அப்படின்ட்டு. அதே நேரத்தில் ஒரு இடத்துல என்னுடைய பாடல் அங்கீகரிக்கப்படலைன்னா, நீ என்ன ஒரு அசிங்கமான வார்த்தையை என்ன சொல்லி நீ எல்லாம் என்ன எழுதுற அப்படின்னு சொல்லி திட்டிருக்கேன். அதனால விமர்சனமும் பாராட்டும் என்னை எதுவுமே செய்யறதில்லை. இதனாலே தனிச்சு போயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களுக்கு நட்புகள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. உலகமே கவனிக்கப்படுவதாக தெரியுமே தவிர நெருங்க மாட்டாங்க. ஏன்னா இவன் எல்லாமே ஓப்பனாக பேசுகிறான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் நான் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணி ஆகணும். காவிய கவிஞர் வாலி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு திரையுலகத்திலேயே எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தரை புகழ்ந்து சந்தோஷப்படுத்தி தன்னம்பிக்கை கொடுக்கறல காவிய கவிஞருக்கு ஈடானவரை வேறு எவருமே கிடையாது. நேத்து பாட்டு எழுத வந்தவனை கூப்பிட்டு என்ன ஒய் பிரமாதம் எழுதுற ஒய் அப்படின்றார். அவனால இவருக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது. அப்ப இந்த புகழ் எந்த விளைவை ஏற்படுத்துகிறது? பட் இந்த காலத்துல புகழ் ஏன் அவசியம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு எவனும் புகழன்னா அவனை எதிரியா தான் பார்க்குறான். புகழ் தான் நண்பன், புகழன்னா எதிரி. இவன் நான் நம்மளை கண்டிக்க மாட்டான் அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்போ இந்த ஒரு சமூக அமைப்போட கூட்டமைப்போட கட்டமைப்போட வாழ வேண்டி இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக புகழ் தேவை. ஆனால் அதில் மயங்காமல் இருக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனமே தவிர புகழ் வேண்டான்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணி சினிமாவுக்குள்ள ஒரு கவிஞரா நடிகரா வந்த இந்த சினேகன், அந்த டிராவல் இருக்குல்ல, அந்த சினேகனுங்கிற அந்த மனுஷனோட டிராவல் பழைய சினேகனோட கம்பேர் பண்ணால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த உடனே தன்னுடைய லைம்லைட்லேருந்து அவர் எப்படி தன்னை புகழுக்குரியவராக மாற்றிக்கிறாரு அல்லது புகழ் எவ்வளோ விரும்ப ஆரம்பிச்சிட்டார்? பேப்பரில் ஒரு பத்திரிகையில் ஒரு பேர் வந்தால் கூட ஊர் முழுக்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்ப காலகட்டத்தில், பாண்டவர் பூமி எழுதுகிற காலகட்டத்தில். இன்னைக்கு 2500 பாட்டில் எழுதி முடிச்சிட்டேன். இது என்னுடைய தற்பெருமை தான், வேற வழி இல்லை. அப்போ அந்த முதல் எழுதும்போது ஒவ்வொரு வரி வந்து, ஆனால் இன்னைக்கு எல்லா ஊடகத்திலையும் எல்லா வந்து மின்னஞ்சல்களையும் எல்லா பத்திரிகைகளையும் எல்லா நாளிதழ்களையுமே என்னுடைய பேர் வரும்போது சொல்லணும்னு சொல்ல சலிச்சு போச்சு. ஐயோ இது ரொம்ப தப்பாக இருக்கேன். பொதுவாக இன்னைக்கு நான் ஒரு பெரிய இது வச்சிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த கதாநாயகனுக்கும் அறிமுக பாடல் எழுதுவதில்லைங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சிருக்கேன். ஏன்னா தேவையில்லாமல் புகழ்றது அவன் ரியல் ஹீரோ இல்லை. ஆனாலும் ஒரு ரீலை வச்சு தான் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் என்னால் ஏற்றுக்க முடியலங்கும் போது இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு 5 வருட காலமாக நான் வந்து என்னை பக்குவப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இவங்க வந்து திட்டும் போதும் நிறைய திட்டி நம்மளை சந்தோஷப்படுத்திடுறாங்க, விமர்சனம் பண்ணும்போதும் ஏதோ நடுப்புற நிற்க வச்சு ஊரே கல்லெடுத்து அடிக்கிறது மாதிரி இருக்குது. இது ரெண்டுக்குமே ஏன்னு அர்த்தம் தெரியாமலே பண்ணுறாங்க. இதை ஏற்றுக்கிட்டா தானே இது வலிக்குது. அப்போ ரெண்டையுமே நம்ம ஏற்றுக்க வேண்டாம், நம்ம வழியில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நான் பக்குவப்படுத்தியிருக்கேன். கிராமத்திலேருந்து வந்த சினேகன் சினிமாக்குள்ளே வரும்போது புகழை விரும்பி தான் வந்தான்.
ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நம்மளை பார்க்கணும், கை தட்டணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், ஃபோட்டோகிராஃப் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் அதில் உள்ள விளைவுகள் இருக்கு இல்லையா, அந்த புகழை என்னால் தாங்க முடியாமல் நான் பட்ட அவஸ்தை இருக்கு இல்லையா, தூக்கி தூர எரிஞ்சாச்சு. இன்றைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஊரில் போய் ஆடு மாடு மேய்க்க போசோன்னா தயாராக இருக்கு. எனக்கு எந்த இழப்பும் இல்லை. ஏன்னா இந்த பக்குவம் வந்துச்சுன்னா புகழ் யாரையுமே எதையுமே அசைச்சு பார்த்துடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது என் தனிப்பட்ட அனுபவம். ஆமாம். பட் ஒரு கட்டத்தில் உங்களை யாராக இருந்தாலும் லைம்லைட் குறையத்தானே செய்யும், அந்த புகழுங்கிறது குறையத்தானே செய்யும். அந்த மங்குகிற போது சங்கடமா இருக்காதா? இல்லை, இப்போ நான் சொன்ன அந்த 2ஆம் கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சங்கடம் வரவே வராது. நீங்களே இதை ஒதுக்கி வைக்கிறப்போ கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து மிகப்பெரிய மனிதராக மதிக்கக்கூடிய ஒரு நல்ல கண்ணையா இன்னைக்கு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு கார்பரேஷன் பஸ்ஸில் தான் ஏறி போகிறாரு. எத்தனை பேர் ஒடியாந்து காலை விழுவாங்க போவாங்க. காலை விழுந்தவங்களே எப்பப்பா விழாதீங்கப்பா அப்படிலாம் சொல்ல, சும்மா அப்படியே தள்ளி விட்டுட்டு சரி வேண்டாப்பா விட்டுங்கப்பா அதிருந்து பேச மாட்டேங்கிறாரு. அவர்கள்லாம் பார்க்கும்போது நம்ம பக்குவப்படணும் போல தோணுது. இன்னும் தனியாக ஒரு வீடு வந்து சொந்தமாக வந்து அரசியலில் சம்பாரிச்சு வாங்கலை, ஒரு வாகனம் வாங்கலை, தனக்குன்னு சொத்து சேர்த்து வச்சுக்கல, எந்த அறக்கட்டளையும் தெரிவித்தது மக்கள்கிட்டேருந்து வந்து எந்த பணத்தையும் சேகரிக்கலை. ஆனாலும் மிகச்சிறந்த தலைவர். எதுக்குமே ஆசைப்படாமல் ஒரு மனிதர் இருக்காருன்னா ஒரு பக்கம் கோவம் வரும். எல்லா பயனும் இருந்து இந்த மனிதர் அனுபவிக்கலாம். ஆனாலும் அவருக்கு அதில் ஒரு திருப்தி இருக்கு. அந்த திருப்திங்கிறது நீங்கள் புகழை பாதுகாக்கும் போது ஏற்படுற இடைஞ்சல் இருக்கு இல்லையா, அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும். வேண்டாம், இந்த நிலையும் மாறுன்னு ஓஷோவுடைய அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. எந்த நிலையும் மாறும். இன்னொன்று, இந்த லைம்லைட் பற்றி வர்றப்போ ஒருத்தரை புகழுதலே இன்னைக்கு கஷ்டம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு அமைப்பு உண்டு. அதில் இப்போ அந்த அமைப்பு ரீதியாக நீங்கள் அணுகி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சேர்றது எல்லாமே இந்த புகழை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு தானே? இல்லை, உண்மையில் என்ன கேட்டிங்கன்னா எல்லா காரியங்களுக்கு பின்னாலும் புகழ் மறைந்து கிடக்கிறது. நீங்கள் சேவையே செய்தாலும் இவர் சேவையாளர்னு சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இப்போ உங்கள் அமைப்பு அந்த இதுலேருந்து பார்க்குறப்போ ஒருத்தர் புகழ்றதே கஷ்டம். ஆனால் நீங்கள் அந்த இனிபிஷனை உடைக்க சொன்னீங்க, கட்டி அணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதான் கடந்த வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கைக்குலுக்கி வந்து நம்ம வந்து பாசத்தை பரிமாறிக்கொள்வது மாதிரி ஒருத்தரை கட்டி அணைத்து வந்து அதுவும் பயிற்சி எடுத்தவர்கள், பழக்கமானவர்கள், தெளிவானவர்கள், பிடித்தவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே அதை செய்ய சொன்னோம். ஆனால் இங்கே ஊடகங்கள் தான் எதையுமே வித்துருவாங்களே, அதுக்காக வேண்டி வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா அதே அமைப்பை தான் இன்றைக்கி நான் தூக்கி எறிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் சேவைக்காக கொண்டு வந்த அமைப்பு அது. ஆனால் இன்றைக்கு அது வியாபாரமாக மாறிட்டு இருக்கணும், தூக்கி எறிஞ்சிட்டேன். நிறைய அவமானங்களையும், நிறைய போராட்டங்களையும், நிறைய இழப்புகளையும், இன்னும் சொல்லப்போனால் இந்த துறையில் கிடைக்க வேண்டிய புகழையும் கூட அதுக்காண்டி இழந்தேன். நண்பர்கள் பேசிக்கிட்டதில் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சுங்க. புகழ்கிறது வேற, புழுகிறது வேற. புகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புழுகிற லெவலுக்கு மாறிடுச்சுன்னா அது என்னென்ன விளைவை ஏற்படுத்தும், அவன் எப்படி கண்டுபிடிப்பான் இப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. ஒன்று பாராட்டு கேட்குறவனு இந்தளவுக்கு கரெக்டு, கொஞ்சம் ஓவராக போகிறானே, ஏதோ எதிர்பார்ப்பார் போல் இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் பாராட்டு புகழ் அப்படிங்கிறது நமக்கு மரபுல இருந்தே வர்ற ஒன்று. நான் வந்து செஞ்சிட்ருக்கிற காரியம் ஒரு வேளை தப்பாக போச்சுன்னா மாங்குடி மருதனாரை தலைவனாக கொண்ட புலவர் சபையினர் என்னை பாடாதிருப்பாராக அப்படின்னு சொன்ன ஒரு தமிழ் மரபுலிருந்து வந்த அளவிலிருந்து பார்க்கும்பொழுது இவங்க புகழை பற்றி பேசுனது அவ்வளவு புகழ் சேர்க்கும்படியாக இல்லை. புகழ்தல் அப்படின்னா இருக்குன்னா அது முழு லாப நோக்கோடும் கிடையாதுங்க. டெண்டுல்கரையும் தோனியும் அவர் கோபி பற்றி எழுதுகிறவர் வந்து அவர் பற்றி எழுதியிருக்க மாட்டாரா? அவருக்கு என்ன ஒரு 100 ரூபா கிடச்சிருமா, 1000 ரூபா கிடச்சிருமா? ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் புகழுக்கான ஒரு பரஸ்பர பரிவர்த்தனையோட சந்தோஷம் இருக்குல்ல, அது இருக்கும். நான் உண்மையிலான ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு 12 வருஷம் இருக்குங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் டீ குடிச்சிட்ருக்கேன். அதாவது வந்து இதில் சந்தேகப்பட்டாங்க, நேரில் சொல்லிவிட, இங்கே ஊர் பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கடையில் டீ குடிச்சிட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது கரகாட்டக்காரன் இந்த போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க தெரியுமா, எழுத்து போஸ்ட்டு, ராமராஜன், கனகா, சண்முக சுந்தரம் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி ஏரியா தியேட்டருக்கு தனியாக அடிப்பாங்க. அந்த ரோஸ் கலர் போஸ்ட்டில் சைடில் ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்குங்க. கரகாட்டக்காரன் போஸ்ட் ஒட்டியிருக்கு. ராமராஜனான்னு பார்க்குறேன், ராமராஜன் கிடையாது. சரி, நீ லோக்கலில் டீ கடைக்காரரையே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தியேட்டர் படம் ஒட்டியிருக்கு, அது ஒரு இது ஃபோட்டோ ஒன்று போட்டுருக்காங்க. யார் ஃபோட்டோ? தியேட்டர் ஓனர் ஃபோட்டோங்க. எவன் படமாக இருந்தாலும் அதுதான் அப்படின்னு. அந்த காலத்திலேயே 10 லட்சம் ரூபா போட்டு தியேட்டர் கட்டினவன் யார் படத்தையோ ஓட்டுறாரு, நம்ம படம் இருந்தா என்ன அப்படி ஒரு உயிருக்கான அங்கீகாரம். அப்புறம் நமக்கு மயக்கங்கள் அதிகம். மொழியில் வந்து ஏகப்பட்ட மயக்கங்கள் போய் விதந்தே ஓதுறதுங்க. அது மன்னர் காலத்துலேருந்து அப்படி தான் நடக்குது. 2 யானை வச்சுருப்பான் அவன்.
இது 4 நாள் கோழி அடிச்சு குழம்பு வச்சு சோறு போடுவாங்களே இந்த புலவர்கள் போயிட்டு அப்படியே பாடுறது. இது பொய்களில் தான் புலமை புலப்பு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பாடல்கள் வழியாக வர்றது இது இவங்க பொய். இந்த பொய்யை வந்து காலம் கடந்தும் நாம் வந்து கைவிட தயாராக இல்லை. இதில் வந்து நான் குறிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களை வந்து ரொம்ப கடுமையாக வந்து எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. அவ்வளோ பேரை வந்து கடுமையாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வந்து உட்காந்துட்டு ஐநா சபையின் நடுவர் அவர்களேங்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது, அதை கிண்டல் பண்ணி இதை கிண்டல் பண்ணி அப்புறம் அது காசு இல்லைன்னு பேசுகிற அப்போ நீ போனால் கடைசியாக செக் கொடுத்தா வாங்க மாட்டியா அப்படின்னு கேட்குறது. அப்படின்னு ஒரு 15 பாட்டுகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஜோக்குகளோட அதெல்லாம் என்னவோ பண்ணிட்டு போடுங்க. நடுவர் அந்த ஸ்தானம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் சடார்னு அதை மலினப்படுத்துகிற இது இருக்குல்ல, இது வந்து பொது புத்திக்கே வந்து இது போய் சேருதுங்க. இது பொது புத்திக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா நமக்கு வந்து பாராட்டுக்கும் புகழுக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல, எதுக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவில் கூடுதல் நெருக்கத்தையும் இயல்பான பரிவர்த்தனைகளையும் உருவாக்குவதற்கு இந்த புகழுதல் கொஞ்சம் பயன்படும். அது ஒரு விஷம் போல பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் யாருக்கு திறமை இல்லையோ, யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ, யாருக்கு கொஞ்சம் தன் மீது மரியாதை இல்லையோ அவன் தான் புகழை நம்புவான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ப்ரெஸ்டீஜோட தொடர்புபடுத்தக்கூடிய, மரியாதையோடு தொடர்புபடுத்தக்கூடிய விஷயமாக இந்த சைட்லேருந்து பார்க்குறாங்க. பட் ரியாலிட்டி என்ன, தமிழகம் எப்படி இருக்கிறது பேசுவோம். காசி சிவகுமார், இங்கே இருக்கக்கூடிய இந்த தமிழ் சூழலில் இன்னைக்கு புகழ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது? சித்தர் பாடல்கள்லேயே எழுதியாச்சுதுங்க. அந்த சுக்கிலத்திலிருந்து சுரோனிதம் நோக்கிய அந்த உயிரணுவோட ட்ராவல் இருக்குல்ல, 1,00,000 மில்லியன் பேர் போய் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் போய் நீ தொட்டு ஒரு உயிராக உருவாகுதில்ல, அங்கேயே உன்னோட நான் கிளம்பியாச்சு அப்படிங்கிறான். அப்போ தன்னடையாளங்கள் தேவைப்படுது. தான் ஒரு உயிர் அப்படிங்கிற புரிதல் வந்து மானுட குல வரலாற்றில் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குமா இருந்தால் கண்ணாடியில் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணாடி பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒன்று சம்திங் சமூக வழிபாடு. இவர் நல்லா சொன்னார், இந்த கவிதை படிச்சு சார். இவங்களை பாராட்டாமல் எனக்கு இருக்க முடியாதியா, அது மூளையில் எழுதியாச்சு, தலைமைச் செயலகத்திலேயே அப்படித்தான் இருக்குன்ட்டார். தலைமைச் செயலகத்திலிருந்து தலைமை வரையில் எல்லாம் இது இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இது மேலே வந்து நம்ம போயிட்டுருக்கு, ஒருத்தர் பாராட்டுறோம், துதி பாடுறோம், இதில் காரியங்கள் நடக்குது. இங்கே ஒருத்தர் போய் 4 பேர்த்துக்கிட்ட நம்ம கால் விழுந்தோ பாராட்டிட்டோ வந்தால், அங்கே என் கிராமத்துக்கு போனால் எங்கள் நம்ம 4 பேர் கால் விழுவான்ல, ஒரு பரஸ்பரமான சங்கிலி. இது தட்டி வைக்கிறது, பேனர் வைக்கிறது, கொடை வள்ளலே, தமிழகத்தை புரட்டியவனே, இந்தியாவின் நெம்புகோலே அப்படின்னு ஒரு 150 வாக்கியம். நீங்கள் எல்லாம் அதுக்கு சரியான வார்த்தைகளை சொல்ல, ரொம்ப பழைய வார்த்தைகளை சொல்லிட்டீங்க. ஏங்க ஒரு குழந்தை பிள்ளைங்க, ஒரு 3 வயசு நல்ல அழகான பொம்பளை குழந்தை, அதுக்கு ஏதோ காது குத்து வாங்கி போல் இருக்கு. குட்டி புள்ளியின் காது குத்துக்கு அனைவரும் வருகன்னு. அப்படி வந்து மனித ஜீவிகளை விட்டுவிட்டு அதை வந்து விலங்கு ஜீவிகளாக மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம செட்டப்பில் நடக்குது. ஸோ இது வந்து இந்த புகழ்தல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து இதை வந்து ஊழலாக வளர்கிற ஒரு இடத்தை நோக்கி இந்த புகழ்தல் கொண்டு போகுது. காசி சிவகுமார், நீங்கள் மனம் விட்டு புகழ விரும்பும் நபர் யார்? அது கொஞ்சம் கஷ்டங்க. அதாவது வந்து இதை வந்து நான் இந்த பாட்டிலிருந்து தான் பாடணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இவர் சொன்னார்ல, ஏற்றும் பொழுது பயங்கரமாக ஏற்றி அடித்தவன் நீ தான் இமயமலை சிகரம் அப்படிம்பாங்க. அங்கே இங்கேன்னு போட்டு ஏகப்பட்டதுக்கு பாராட்டுறது. திட்டுனாலும் வந்து அவ்வளோ திட்டுறதுங்க. அதாவது ஈரச்சாக்கில் பெருச்சாளி போட்டு அடிப்பாங்கள்ல, அப்படி அடிக்கிறது. எது என்னமோ சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அடிக்கிறது. இதுதான் வந்து நம்ம கணியன் பூங்குன்றன் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாட்டில் கடைசியாக சொல்லுவான், பெரியோர் என்பதால் வியத்தலும் இளமே, சிறியோர் என்பதால் இகழ்தல் அதனினும் இளமேங்கிறாங்க. அங்கே பயம் அதனினும் இளமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பெருசாக புகழ தோணலை, புகழ்ந்து பாராட்டணும் அப்படின்லாம் தோணுது. அன்பான உயிர்கள் மேலே முத்தமிட தோணும், மரியாதை தோணும். நைஸ், அழகாக சொல்லிங்க. அபிலாஷ், புகழ்தல், புகழை விரும்புதல், புகழில் மயங்குதல், நிறைய டைமென்ஷன் இதுக்குள்ளே வந்துச்சு. நம்ம சமூகம் புகழை விரும்புகிறதா, புகழுவதில் சங்கோஜப்படுறோங்கிறாங்க. புகழை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? ஹவு டு யூ சீ தட்? ஒருத்தன் வந்து தன்னை ஒருத்தன் புகழ்வதை விரும்புகிறான் அப்படின்னா, இல்லை இன்னொருத்தரை புகழ விரும்புறதுக்காக நான் சில விஷயங்களை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த மாதிரி ஆட்களை நான் ரொம்ப விரும்புகிறேன்.
நான் ஒரு ஆசிரியர்னா என்னுடைய நிறைய மாணவர்கள் அப்படிப்பட்ட சில மாணவர்களை பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப துடிப்பாக இருப்பாங்க. நான் ஏதாவது செஞ்சு என்னை யாராவது கவனிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரியான ஒரு ஆட்டிடியூட் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது ஏன்னா இது ஒரு தலைமுறை சார்ந்த விஷயம் தான். போன தலைமுறையாக சேர்ந்த ஆட்களுக்கு தான் இவர் கிட்டத்தட்ட இவர் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், தன்னை எதுக்கு புகழணும் அப்படி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. எல்லா தலைமுறையிலையும் வந்து ரொம்ப ஓவராக புகழ்ந்தார் கூச்சமர் அதை நான் பேசலை. ஆனால் பொதுவாக ஒரு புகழை தேடி போவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தலைமுறையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது தலைமுறை சார்ந்த விஷயம் தான். இது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு சமூகம் ரொம்ப நவீனப்படும் போது இயல்பாகவே வந்து மக்கள் வந்து ஒரு எல்லாரும் புகழை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இங்கே ஏற்படுது. அது வந்து தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஏற்றுக்க உங்களுக்கு முடியுதோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல அன்பை ஏற்றுக்க தெரிஞ்ச ஆளாக இருப்பீங்க, நல்ல ஒரு பாசத்தை ஏற்றுக்க தெரிஞ்ச ஆளாக இருப்பீங்க. நீங்கள் ஒருத்தவங்க ரொம்ப அன்பு காட்டும்போது நீங்கள் சந்தேகப்படுவீங்களா? சந்தேகப்படக்கூடிய ஆட்களுக்கு வந்து புகழும் போதும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போ நீங்கள் அதை ஒரு உணர்வாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அவ்வளோ பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கேன். சில பேர் எனக்கு தெரியும், அவங்க வந்து ஒருத்தர் அவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணா சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ஜாய் பண்ணுவாங்க. நீ வந்து சொல்கிற நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஓகே, இல்லாட்டி வந்து நீ எதுக்கு இவ்வளோ புகழேன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு கூச்சமாக இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை அவங்க ரசிக்கிறாங்க, அவங்க ரசிக்கிறாங்க. பண்ண ஒரு அழகான பொண்ணு வந்து தன்னை ஒருத்தர் ரசிக்கும் போது அவங்க அந்த பொண்ணு விரும்புது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அதுல எந்த தப்பு கிடையாது, அது நல்ல விஷயம். ஒரு உணர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படின்னா டெண்டுல்கருடைய அந்த இறுதி ஸ்பீச், நீங்கள் அவர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஸ்பீச் பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை எல்லாருமே பாராட்டுவாங்க, எனக்கு உலகத்தில் பாராட்ட ஒரே ஆள் இருக்கார், என்னுடைய கோச். அவர் வந்து என்னை பாராட்டினா நான் வந்து மோசமாக ஆடுன்னு நினச்சி அவர் பாராட்ட மாட்டார். இப்போ இனிமேல் நான் ஆடவே போடுறேன், இனிமேல் என்ன பாராட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த பேசும்போது அந்த குரல் ஏக்கம் இருந்தது இல்லையா, சச்சினுக்கே அந்த ஏக்கம் இருக்குது. அப்போ அவர் ஏன் அப்படி அந்த கோச் பாராட்டாமல் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோச் மட்டும் இல்லை, நிறைய அப்பாக்கள் குழந்தைங்களை பாராட்ட மாட்டாங்க. மிடில் கிளாஸில் அப்பா வந்து குழந்தைய பாராட்ட மாட்டாங்க. ரொம்ப பாராட்டினே வந்து மேலே போயிடுவான், படிக்க மாட்டான், சரி வேலை செய்ய மாட்டான், ஒர்க் பண்ண மாட்டான் அப்படிங்கிற பயம் இருக்குல்ல. இது வந்து ஒரு அப்பர் கிளாஸ்ல இந்த பெரிய பிரச்சனை இருக்குது. மிடில் கிளாஸ்ல இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. இது கூட ஒரு தலைமுறை சார்ந்த விஷயம் தான். இந்த தலைமுறை அப்படி கிடையாது. இந்த தலைமுறைகளுடைய பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை ரொம்ப பாராட்டுறாங்க, என்ன சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது நல்ல விஷயம் தான். அதில் ஸோ தலைமுறை சார்ந்த விஷயம் தான். எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் இருக்குது. நான் வந்து இந்த எழுத்தாளர்கள் மத்தியில் வந்து புழங்கும்போது இந்த எழுத்தாளர்கள் 2 வகை இருக்காங்க. இப்போ என்னுடைய தலைமுறை சேர்ந்த என் வயசு சேர்ந்த எழுத்தாளர்கள் அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் பாராட்டிங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாக ஏற்றுப்பாங்க. அப்படியே மச்சான் தேங்க்யூடா அப்படின்னா விடுவாங்க, கூல், அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு முந்தின தலைமுறை இருக்காங்க, அது ஒரு 70களில் ஒரு 60களில் 50களில் பிறந்தவங்க. அவங்கள நீங்கள் போய் பாராட்டினீங்கன்னா அவங்க வந்து அப்படிதான், அவ்வளோதான் ரியாக்ஷன், கண்ணு கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ அது ஏன் அப்படின்னு நான் பல சமயங்களை யோசிச்சிருக்கேன். இது ஒரு தலைமுறை சார்ந்த பிரச்சனையா, இல்லை வந்து ஒருவேளை அப்படி பாராட்டை ஏற்றுக்க தெரியாத மாதிரி அவங்க வளர்ந்துட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் வந்து நான் ஒரு தியேட்டரில் சந்திச்சுட்டு நான் அவர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் எனக்கு உங்களுடைய என்னெல்லாம் பிடிக்கும்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து என்ன அப்படி பார்த்துட்டே இருந்தார். அவர்கிட்ட பார்த்து ஒரு நண்பர் இருந்தார். டக்குன்னு திரும்பி ஒரு நண்பர்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, அவமானமாக போச்சு. இவ்வளோ பாராட்டுறேன், அட்லீஸ்ட் வந்து அப்படியா சரி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ ஏன்னா அது ஒரு எகைன் அது ஒரு மனப்பான்மை. அதாவது பாராட்டு ஏற்றுக்கிறது வந்து ஒரு கெட்ட விஷயம். பாராட்டு வந்து ஏற்றுக்க கூடாது. பாராட்டு வேணும், ஆனால் அது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது ஒரு பிரச்சனை. இது வந்து ஒரு தலைமுறை சார்ந்த ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். இந்த தலைமுறை சார்ந்த ஆட்களுக்கு வந்து இந்த விஷயத்தை இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ண தெரியுது. இந்த தலைமுறைக்கு வந்து புகழை வந்து அவங்க ஒரு பொருளாக பார்க்குறாங்க. அதை எப்படி அடையிறது அப்படின்னா அவங்களுக்கு அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ நான் வந்து கல்லூரியில் நீனால நிறைய ஷோவில் பேசும்போது, கல்லூரியில் நான் வந்து ஒரு வகுப்பில் பாடம் எடுக்கிறேன் நண்பர். அப்போ வந்து திரும்ப இந்த மாணவர்களை வந்து எங்கிட்ட சந்திக்கும் போது பல பேர் கேட்குற விஷயம்னா, எப்படி நீயானில் போயிட்டு பேசலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ போய் உட்காந்து பேசுகிற இல்லை, அடுத்து நான் ஏன் அந்த இடத்துல உட்காந்து பேசக்கூடாது, இப்படி அவங்க யோசிக்கிறாங்க. இது வந்து இப்போ நீ இந்த ஷோ நடத்துகிற, ஏன் நான் இந்த ஷோ நடத்தக்கூடாது, அந்த லெவலுக்கு அவங்க இன்றைக்கி இருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு சின்ன ஒரு புகழ் அடைகிறதுக்காக நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க, இதோட பேஸ் என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, இது ஒரு விஷயம், இதை நான் அடையணும், அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு எல்லாருக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் வேணா இங்கே நீங்கள் புகழ் அடைய முடியும். நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப எல்லாரும் கவரும்படியாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நீயானால ரொம்ப சுவாரஸ்யமாக நகைச்சுவாக பேசுறீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே கோடிக்கணக்கான ஆட்களுக்கு வந்து உங்களை யூடியூப்ல திரும்ப பார்த்தவங்க ரசிப்பாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பிரபலமாக முடியும், அதெல்லாம் பண்ண முடியும். அப்போ எல்லாராலையும் முடியும் இல்லையா? அப்போ வந்து இன்னைக்குன்னா அதுக்கு ஒரு மதிப்பு குறைஞ்சி போச்சு இன்னைக்கு. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் வந்து இந்த புகழ் அடையக்கூடியவங்க, புகழை அடைந்து கொண்டிருப்பவங்க எல்லாருமே சமமாகறாங்க இல்லையா? அப்போ ஒரு பெரிய அளவில் எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இன்னைக்கு இருக்கு. அவார்டு வாங்கக்கூடியவங்களுக்கு மரியாதை கிடையாது,
புகழ் அடையக்கூடியவங்களுக்கு மரியாதை கிடையாது. இப்போ இவர் வந்து சினிமா மூலமாக ஒரு புகழ் அடைகிறாரு. எனக்கு என்ன இது சரியான ஒரு புகழ்னு தோணுது. நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஸ்நேகர் வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு, அந்த பாட்டு மூலமாக அந்த பாட்டில் அவர் சம்பாதிக்கிறாரு, ஒரு இடத்தை அடைகிறாரு, அது மூலமாக அவருக்கு ஒரு புகழ் கிடைக்குது, அது கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி இதனால் ரொம்ப எதிர்மறையான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது நீயா நானாவில் எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கோ அதை விட பயங்கரமான எதிர்மறையான விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு வந்து என்னுடைய ஒரு உயரதிகாரி இருந்தாங்க, அவங்களுக்கு என் மேலே கடுமையான வெறுப்பு இருந்திருக்கு. என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா, நான் உயரதிகாரி, நான் டிவியில் வராமல் இவன் எப்படி டிவியில் வரலாம் அவங்களுக்கு புரியாது. சரி, அது லாஜிக் தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உயரதிகாரி டிவி வரணும், உயரதிகாரிக்கு ரொம்ப கீழக்கூடிய ஒருத்தன் வரக்கூடாது. அப்போ அவங்களுக்கு பிடிக்காது, நீ எப்படி வரலாம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் காலையில் வந்து நான் அவங்கள்ட்ட போயிட்டு என்னை பற்றி ஒரு பேட்டி பிரசுரமாக இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு பத்திரிகை காட்டினேன். அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஓ அப்படியா, நான் இன்னைக்கு காலையில் வந்து காரில் வந்துட்டு இருக்கேன், அப்போ வந்து ரேடியோவில் நீ பேசிட்டு இருக்க. அப்போ இது அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுது. எனக்கும் அது நியாயமாகப்படுது. என்னன்னா, நீங்கள் சமூக லெவலில் வந்து ஒருத்தர் மேலே இருக்காங்க, ஒருத்தர் கீழே இருக்காங்க, அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இருக்கு. அது இன்னைக்கு இந்த மீடியா வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் வந்து வேலை மூலமாகவும் சம்பாதி மூலமாக ஒரு அந்தஸ்து அடையாமல் இருந்தால் கூட மீடியா அவனை டக்கு டக்குன்னு தூக்கி மேலே வச்சிருது. அப்போ ஆனால் அவனுக்கு வந்து பேஸ் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் ஒருத்தன் ரைட்டர், அவனுக்கு பெரிய புகழ், ரைட்டராகவே ஒரு புகழ் இருக்குது. தமிழ்நாட்டில் சினிமா எழுத்தாளர்களுக்கு ஒரு புகழ் இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? தமிழகத்தில் வந்து ஒரு எழுத்தாளனுக்கு புகழ் கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஷோஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எழுத்தாளன் ஒரு ஆளுமையாக உருவாக்கி இன்டெலெக்சுவல் உருவாக்கி மேலே வைக்கிறீங்கல்ல, ஆனால் அவனுக்கு வந்து கீழே வந்து வெறும் வெற்றிடம் தான் இருக்குது. அப்போ அவன் வந்து பெரிய ஒரு நெருக்கடியை இன்னைக்கு அனுபவிக்கிறான். அவன் அதனால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கடியை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இதான் இப்போ இது வந்து ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு பார்வை. இப்போ இங்கே அபிலாஷ் இங்கே உட்கார வச்சுருக்கோன்னா, அபிலாஷ் இங்கே உட்கார வச்ச எங்களுக்கு அபிலாஷுடைய ஆளுமை என்னன்னு தெரியும். ஆனால் அவருடைய எழுத்து, அவருடைய பதிவுகள் என்ன, அவர் எப்படியெல்லாம் அந்த சமூகத்தை வேறு மாதிரிலாம் பார்த்துருக்காரு. ஆனால் இதை பார்க்குற எல்லாருக்கும் அபிலாஷுடைய முழுமையான ப்ரொஃபைல் தெரியாதுங்கிற பட்சத்தில் இவெல்லாம் யார் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வரலாம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நியாரானா பவர் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியாரானா பவர் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். புகழுவது எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கிறது, அதில் ஒன்றும் தவறில்லை. இது ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் புகழுவது எனக்கு தவறாகப்படுகிறது, கூச்சமாக இருக்கிறது, புகழை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு கேள்வி நீங்கள் பேசல தோன்றதுன்னா, இன்னைக்கு உண்மையிலே புகழ் கிடைக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கிறது. கடந்த 20 வருஷத்தில் ஒப்பிடுற போது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் தான். ஆனால் அதே நேரத்துக்கு இகழ்தல் அதை விட வேகமாக நடக்குது. இகழ்தல் எவ்வளவு மூர்க்கமாக இருக்கதா நினைக்கிறேன். இல்லை, அது நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் தான். எழுதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னைக்கு. சாரும் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், எந்த அளவுக்கு படுமோசமாக அவங்கள வந்து இன்னைக்கு எழுதக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது ஒருவேளை வந்து இந்த புகழ் ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடினா கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருமே நினைக்கிறாங்க நான் அந்த இடத்துக்கு வர முடியும் நம்புறாங்க இல்லையா? அப்போ ஒருத்தவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரே நேரத்தில் புகழும் செய்யணும், இன்னொரு ஏதோ சிக்கல் அடிப்பதற்கான சூழ்நிலையுமே இல்லை, சேர்ந்து அடிக்கவும் செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கண்டிப்பாக இருக்குது. பட் நான் என்ன அடிப்படை நம்புறேன்னா, இது வந்து உழைப்பு சார்ந்தும் உங்களுடைய பங்களிப்பு சார்ந்தும் சமூக பங்களிப்பு சார்ந்தும் அடையக்கூடிய ஒரு புகழ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை பெரிய அளவில் வராது. விஜயகாந்தன் இருக்காரு, அத்தனை வருஷமா அவர் ஒரு முக்கியமான எழுத்தாளராக இருக்காரு. அவர் வந்து நீ யாரும் மாற்றி அடிக்க முடியாது இல்லையா? நீங்கள் ஒருத்தன் வந்து ஒரு பவர் ஸ்டாராக ஒருத்தன் உருவாகி வரான், நான் நடிகர் சொல்ல, ஒரு பவர் ஸ்டாராக ஒருத்தன் உருவாகி வரும்போது அவன் அடி வாங்குவான் ஒரு நாளில். ஆனால் வந்து அடிப்படை வேலை செஞ்சு ஒரு தன்னுடைய உழைப்பினாலும் தங்களுடைய பங்களிப்பினாலும் திறமையான ஒருத்தன் மேலே வரான் அப்படின்னா அவன் மக்கள் மதிப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த புகழ் அப்படி ரொம்ப நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஒரு சின்ன மேட்ரு தான், ஏன்னா புகழலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் இந்த புகழுக்கு பின்னால் சமூக காரணிகள் நிறைய ஒழிந்து கிடக்கிறது, சமூக பழக்கம், நீண்டகால தொடர்ச்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் 2-3 முக்கியமான விஷயங்கள் வெளியில் வந்த மாதிரி தெரிஞ்சுது. புகழை தொடர்ச்சியாக நாம் எப்பொழுதுமே அது கொஞ்சம் பொய்மையானதென்றும் அது வந்து ஒரு மனிதனை கெடுத்து விடும் என்றும் ரொம்ப அறிவு ரீதியாகவே பேசிக்கிட்டு இருக்க ஒரு மனிதர்களாக நம்மளை முன்னிறுத்த பார்க்குறோம். ஆனால் அப்படி முன்னிறுத்தக்கூடிய மனிதர்களுடைய மனசிலும் கூட புகழ் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் இந்த புகழ் என்பது ஒருத்தருக்கு சந்தோஷத்தை தருது, அவருக்கும் சந்தோஷத்தை தருதுங்கிற சென்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம்னாலும், உங்களுடைய புகழுக்கு பின்னால் நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் நம்ம வச்சே ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் ஒருவரை புகழ்வதற்கு பின்னால் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற மனநிலை பெருவாரியான நேரத்தில் இருக்கிற போது அது அந்த சைடில் இருக்கவருக்கும் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கலாம், உங்களுக்கும் நிறைய சிக்கல்களை உருவாக்கலாம். காரணம் ஏன்னா அதே மாதிரி திடீர்னு ஒரு ஊடகம் புகழ்படுத்துது அப்படின்னா அது வந்து சிக்கல் தான், அதை சந்தேகப்பட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஒருத்தரை தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருப்பதன் மூலமாக கொஞ்சம் புகழுக்கு மயங்காதவனை, அதாவது புகழை ரசிக்கிற புகழுக்கு மயங்காதவனை புகழுக்கு மயங்குகிறவனாக மாற்றி கொஞ்சம் தட்டிடுறீங்க கீழே. ஒன்று.
ரெண்டாவது 1-2 இடங்களில் உங்கள் புகழ் பேச்சின் மூலமாக காரியம் சாதிப்பு நடந்த பிறகு உங்களுக்கு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை வருது. அதெல்லாம் போடுற இடத்துல அடிக்கிற இடத்துல அடிச்சா மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே புகழுக்கு பெரிய பஞ்சம் இருக்குங்கிறதும் சிநேகன் போன்றவர்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து அதை உணர்ந்து கொள்ள முடியுது. ஏன்னா இங்கே புகழ்றதுலே ஒரு சின்ன கோபம் இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு சமூக மாற்ற காரணங்களை அபிலாஷ் சொன்னது இருக்குது. எல்லாருமே அந்த ஒரு புகழ்பெற்றவனுடைய இடத்தை அடைவதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அதனால தான் நமக்கு புகழ தோண மாட்டேங்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் தன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் புகழ தயாராகவே இல்லை. ஈகோவை உடச்சிக்கிட்டு கரெக்டான ஆள்னு நீங்கள் நினைக்கிறவனை புகழலாம், தப்பே கிடையாது, நத்துக்கிறாங்க போட்டு. இந்த உலகத்தில் புகழுதலுக்குரிய மனிதர்கள் இல்லாமல் போய் அத்து போயிடல இந்த உலகம். நீங்கள் புகழக்கூடிய அளவுக்கு தகுதியான மனிதர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. தகுதியான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. நீரானல ஃபர்ஸ்ட் ஒரு பரிசு. இந்த பரிசை நான் யாருக்கு வழங்க விரும்புகிறேன் என்றால், கொள்கை சிங்கம், கோட்பாட்டு தங்கம், இந்த நாட்டுக்காக தன் இன்னுயிரை கொடுக்க தயாராக இருக்கிற குல விளக்கு, எரியும் தழல், கொள்கை கோமான், அண்ணன் குன்றிட்ட மேலிட்ட விளக்கு அவர்களுக்கு இந்த பரிசை கொடுக்க நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக நீங்கள் மட்டும்தான் எங்களை புகழுவீங்களா? நாங்களும் உங்களை புகழுவோம், பலிக்கு பலி. உலகத்தில் இருக்கிற எல்லா அம்சங்களுமே வந்து போடுதலுக்குரியது தான். இலக்கியம், காவியம், வழிபாட்டு சிந்தனைகள் அத்தனையுமே வந்து மக்கள் வழிவழியாக பதிவாகிற ஒன்று தான். அதனால தான் எல்லாருக்குமே அந்த போடுதல் புகழ்தலுங்கிறது இருக்கத்தான் செய்யும். சரியாக தவறாங்கிறது வந்து அவங்களுடைய உணர்வு பொறுத்தது. அதனால் உலகத்தில் உள்ள அத்தனை அம்சங்களுமே வழி வழியாக போற்றி புகழ்ந்து தான் வாழ வேண்டியிருக்கும். இல்லைன்னா அமைப்பே கெட்டு போயிடும், சமுதாயமே கெட்டு போயிடும். ஒருவர் போற்றவில்லை என்றால், அவரை பாராட்டி சொல்லவில்லை என்றால் அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாகும். உளவியல் சிங்கம் உங்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறோம். வாழ்த்துக்கள் சார். நன்றி. இது நீங்கள் வாசித்த கவிதைக்கு கிடையாது, உங்கள் பேச்சின பேச்சுக்கு. ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிற பரிசு ஒரு மாடர்ன் டே சிங்கம், கணினி புயல் அப்படின்லாம் சொல்லலாம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கணினிக்குள்ளிருந்து வந்த அழகான தமிழ், அதை தாண்டி ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய கோணம். புகழுக்கு மயங்காத மனிதர்கள் வேண்டுமானால் இருக்கலாம், புகழை விரும்பாதவன் என்று யாரும் உண்டான்னு அவர் கேட்டதில் தொடங்கி ஒரு திருக்குறள் அச்சாறு பாருங்க குறுக்க. வாங்க சார். ஒரு தனி மனிதன் அவனோட திறமையோ, அவனோட ஒரு உலகத்துக்கு அறியாத ஒரு திறமைசாலியோ, இல்லை ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்த உதவியோ செஞ்சவன் எனக்கு தெரிஞ்சானா, அவனை முதலில் நான் அங்கீகாரப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு பெருமை. அவனை புகழ்படுத்தி பேசும்போது என்னால் அவனுக்கு அவார்டு கொடுக்க முடியாது, ஆனால் நான் புகழ்ந்து பேசுவேன். சார் என்ன திறமைசாலி, என்ன ஒரு நல்லது செஞ்சுருக்கான். இந்த ஒரு அவார்டு வந்து நான் வாங்குறதோட கொடுக்கறது பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்திற்காக திறமைசாலியவோ நல்லது செய்தவர்களே நான் புகழ் பாடுவதை தவறு நினைக்கிறேன். மாடர்ன் டே சிங்கம், கணினி புயல், கையெல்லாம் தட்டி பழங்க, ஆடியோலாம் போட்டு வைத்து வைக்கிறோம். வெரி குட். வாங்க. டோனட் ஹவுஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்த பரிசு சார் உங்களுக்கு தான். வாங்க சார். எல்லா புகழ்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இடன் அஜெண்டான்னு சொல்லலாம். அதை திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் கலர் டிவி பரிசு. உங்களுக்கு தான் புகழ்றது பிடிக்காது, உங்களெல்லாம் புகழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆனால் உங்கள் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியலே தெரியுது. கைத்தட்டுக்காக நீங்கள் எவ்வளோ காத்திருக்கீங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேக் கேர். அண்ட் ஸோ குட். 3 ஸ்பெஷல் கெஸ்ட், பிகாஸ் 3 பேர் ரொம்ப இயல்பாக அவங்களுடைய பாணியிலேயே ரொம்ப அழகாக சொன்னார். எஸ்பெஷலி ஸ்னேகன் வாஸ் வெரி ஓப்பன். ரொம்ப ஆக்சுவலாக இந்த ஷோ வந்து ஸ்னேகனுடைய இன்னொரு முகத்தை அழகாக காட்டிட்டு நான் நினைக்கிறேன். வெரி நைஸ். தேங்க்யூ அபிலாஷ். அண்ட் அபிலாஷ் புட் அ நியூ பர்செப்ஷன் அண்ட் ஆஸ் யூஷுவல் காசி சிவகுமார் ஸ்கோர்டு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சாத நடிகர். மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.